பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஓகே. ஆரம்பிங்க. கருப்பு படத்துல இருந்து காட் மோடு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கீகாரம் அது வந்து சென்சார் ஆயிடுச்சு. ஜூன் 26 படம் வருது, யூ சென்சார். அப்புறம் பாலன் அந்த மலையாளம் ஃபிலிம் அதோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ஜூன் 19 வருது. லிஜோ மோஜோஸ் நடிக்கிற த ஒன் அந்த படத்தோட டைட்டில் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும். அப்புறம் ஹார்டின் படத்துலேருந்து ஒரு நிமிஷம், ஹார்டின் படத்துலேருந்து ஒரு நொடி அப்படின்ற லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சாங்கு. அப்புறம் பவிஷ் நடிக்கிற லவ்வோ லவ் அந்த படத்துலேருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்மாலேருந்து சிக்மா ஸ்டைல் அப்படின்ற சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணுற படம். அப்புறம் வந்து பன்னீர்செல்வம் அவர் டைரக்ட் பண்ணுற படம் அதோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது. த பாய்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரேணிகுண்டா 2 அதுதான் நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் ஹைக்கூ அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் ஃபிலிம் இருக்குது. அதில் வந்து சித்து அவர் தான் மியூசிக் டைரக்டராக ஆன்போர்ட் ஆயிருக்காரு. அதுவுமே இன்னைக்கு ஒஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. நூறுசாமியும் UA 13+ சென்சார் ஆகிருக்கு. அதுவும் ஜூன் 19 தான் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் டபுள் ஆக்குபென்சி ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அதுவும் வந்து ஜூன் 12 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாலா நடிக்கிற ரீமேட்ச் அதோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சரிகமா சவுத் வாங்கியிருக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். சரி, டெட்டி ரிவ்யூல இருந்து ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? மாவீரன் ஆரம்பிக்கலாமா? மாவீரன் தான் பாசிட்டிவா ஆரம்பிச்சாரு, அதனால மாவீரன் இருந்து போங்க. ஏன்னா அவர் தான் ரொம்ப பாசிட்டிவா ரிவ்யூ போட்டிருந்தாரு, அதனால அவர்கிட்ட இருந்து போலாம். மாவீரன் நீங்க சொல்லுங்க. மாவீரன் எனக்கு வந்து முதல்ல எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது. 3 மணி நேரம் 10 நிமிஷம் ட்ரெய்லர் வேற ஒரு மாதிரி, என்னடா ட்ரெய்லர் கொடுத்தா எதையோ குழப்பி கொடுத்துருக்கீங்க, ட்ரெய்லரே இவ்வளோ போர் அடிக்குதுன்ற மாதிரி தான் போனேன். ஆனால் 3 மணி நேரம் நிஜமாவே எனக்கு போனது தெரியல. படம் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பயங்கரமாக தான் இருந்தது. 2 கிரிக்கெட் மேட்ச், இது ஸ்பாய்லரில் வராது, உடனே பரணி இவர் வந்துட போறாரு. அந்த 2 கிரிக்கெட் மேட்சுமே சூப்பராக இருந்துச்சு. 2 ஃபைட்டுமே அது பந்து மாதிரி அவர் பவுன்ஸ் ஆகி என்னென்னமோ பண்றாரு. அது வழக்கமான தெலுங்கு டெம்ப்ளேட்ல தான் இருந்துச்சு, இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. 2 ஃபைட் சீனு, 2 சாங்கு அப்படின்னு பயங்கரமா அது ஒரு மாதிரி போயிடுச்சு. இன்டர்வல் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் செகண்ட் ஹாஃபும் பெருசா போரிங்கெல்லாம் இல்லை. ஆனா ஓவரால் படத்துல எனக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். நல்லா இருக்கு, பட் இன்னும் பயங்கர பெட்டரா பண்ணியிருக்கலாம் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் வந்துச்சு. அண்ட் ஜான்வி, அது என்னத்த சொல்ல, புஷ்பால அவங்க ஷோல்டர் ஒரு பக்கம் அவர் தூக்கிட்டு நடப்பார்ல, அந்த மாதிரி இவங்க நெஞ்சு 2 சைடும் அடைச்சிக்கிட்டே தான் நடக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. எதுக்கு அப்படின்லாம் தெரில. அவங்களுக்கு வச்ச ஷாட்டு எல்லாமே பயங்கரமா அடிச்சு துவைச்சிட்டு தான் இருக்காங்க. நான் இப்போ ட்ரெய்லர் வந்தப்போ கூட பெருசா கண்டுக்கல, ஆனால் படத்துல ரொம்ப அபத்தமா இருந்துச்சு. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த சீன்லாம் என்ன பண்றது, ஹீரோ வந்து அது ஷார்ட் அவங்க வைக்கிறாங்க, ஓகே. அது அது ஒரு எனக்கு ஒரு மாதிரி செல்வராகவனுக்கு அப்புறம் ஒரு ஓப்பனா இந்த ஆள் பண்ணியிருக்காயன்ற மாதிரியும் தோணுச்சு. ஏன்னா அவன் காதலனாவே இருந்தாலும் காதலியே அவன் அவன் எந்த ஆங்கிள் பார்ப்பான், அந்த கண்ணு நெத்தி அவ இது கவிதை அப்படிலாம் பார்க்க மாட்டான், அவனும் அங்கதான் பார்ப்பான்ற மாதிரி ராம்சரனுக்கும் ஷார்ட் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி குபீரா தான் இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு ஒரு ஓகேயான படமா இருந்துச்சு. ஆனா இது ஒரு கருத்து சொல்ற புரட்சி படம். ஒரு கர்ணன் கர்ணன் படத்துல அந்த கர்ணன் அந்த பஸ் இஷ்யூலாம் இருக்கும்ல, அந்த அவரு கையில வால் எடுக்காம ஸ்போர்ட்ஸை கையில் எடுத்தா பைசன் மாதிரி கிளாஸ் ஓவர் பண்ணி அது ஒன்று கொடுத்துருக்காங்க புரட்சி படமா. ஆனா அதுல இவ்வளோ அபத்தமான சீனு இதெல்லாம் வைக்கணுமான்னு தோணுச்சு எனக்கு. பட் ஓவராலாக ஒரு ஆவரேஜ் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம், போர் அடிக்கல, அதுதான் முக்கியம். ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சாங்கெல்லாம் விஷுவல் பயங்கரமாக இருந்துச்சு. சிக்கரி சாங்கு, அந்த மலை விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு 30 மினிட்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக எனக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ். ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பனி ப்ரோ, இந்த ஓடிடி சொல்லிட்டீங்களா? இல்லையே, ஐயோ மறந்துட்டேனே. இன்னைக்கு நிறைய படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஆக்சுவலா 29 வருது இல்ல நைட்டு, திரும்பி ரீவாட்ச் போடணும். ஆமா ஆமா ஆமா.
ஓகே. துரந்தர் தி ரிவெஞ்ச் டிரைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, மேஜரா வர்றது மட்டும் சொல்லிடுறேன். பேட்ரியாட் ஜி5ல வருது. 29 அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. மாபெஹன் அப்படின்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் ஃபிலிம், அது இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் கன்னட ஃபிலிம் கேடி த டெவில். அப்புறம் கார்மேனி செல்வம் அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜெய் படமும் வருது போல ப்ரோ. இந்த ஜெய் இப்போ ரீசெண்டா கருப்பு கூட வந்தது இல்லையா, அந்த படமும் வருது போல. அவ்வளோதாங்க மேஜரா வருது. அந்த ஜெய் படம் நல்லா இல்லைன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. இல்ல அந்த இந்த படம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஓடிடிக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க. 29 எந்த படம் ப்ரோ? 29 29 நான் இன்னும் பார்க்கல, நான் பார்க்குறேன். பாருங்க பாருங்க பாருங்க. விஷால் ப்ரோ, நீங்க படம் பார்த்தீங்களா பெட்டி? காலைல 9 மணி ஷோ போயிட்டு வந்தேன். ஜான்வி சீன் மோஸ்ட் இரிட்டேட்டிங், வெறி ஆயிடுச்சு, கடுப்பாயிடுச்சு. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்றாள் நான் தான். நான் கிளாமர்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கே என்னடா இவ்வளவு இரிட்டேட்டிங்கா வச்சிருக்கீங்க, ரொம்ப என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அது சுத்தமா பிடிக்கல. ஆனா அதை தவிர்த்துட்டு பார்த்தா எனக்கு படம் வந்துட்டு ஒரு மாதிரி என்ஜாயபிள் படமா இருந்துச்சு. பெருசா போர் அடிக்கல. நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸ் பிளஸ் அந்த அந்த இன்டர்வல் போர்ஷன் ஒரு 40 நிமிஷம் ஸ்ட்ரெச், அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இருந்து இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸா அதுல மாசு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஜெகபதி பாபுட்ட நான் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவரை கார்பரேட் வில்லனா மட்டுமே பார்த்து, அவர் பெரிய ஹீரோ அங்க, ஆனா அவர் கார்பரேட் வில்லனா மட்டுமே பார்த்து இதுல அவர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுவும் ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸ் இருந்துச்சு. எப்படி எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் டக்கு டக்குன்னு நடக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு ஷாக்கிங்கா ஒரு சம்பவம் நடக்கும். அதுல இருந்து அந்த படம் ரொம்ப எமோஷனலா போய் கிளைமேக்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா முடிச்சிட்டாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு கிளைமேக்ஸ். ஏஆர் ரஹ்மான் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷல் மென்ஷன் வந்துட்டு தமிழ் டப்பிங் ராம் சரண் ரொம்ப சூப்பரா எனக்கு இருந்துச்சு. என்னடா இன்னொரு ஸ்டேட்டுக்காரர் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா டப் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்களா ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் எல்லாமே நல்லா எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த ஜான்வி சீன்ஸ் சுத்தமா ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல அவர் ஒரு காரணம் வேற சொல்றாரு, அது இன்னும் இரிட்டேட் ஆயிடுச்சு. என்ன புச்சி, நீ படம் எடுக்கிறதே அவங்களுக்காக, அவங்களே நீ தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கே புச்சி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒரு என்ஜாயபிள் படம் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. சரி, அஜித் பல்தான் நீங்க சொல்லுங்க, பாத்தீங்களா? சரி, ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்களும் பாசிட்டிவா சொல்லுங்க. நெகட்டிவா தான் ஆரம்பிப்பேன், அதனால தான் பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். பாசிட்டிவாவா? சரி, பாசிட்டிவா தானே போட்டீங்க. இல்ல பாசிட்டிவா போட்டிருந்தேன்னா, ஏன்னா நான் ட்ரைலர் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த படம் தேராது. கண்டிப்பா ரொம்ப தொல்லையா இருக்கு. கிரிக்கெட்டு, மல்யுத்தம் என்னென்னமோ போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ற மாதிரி ட்ரைலர் இருக்காது. பிரான்சிஸ் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு இதை சாப்பிட்டுன்னு போட்டிருந்தாங்க. அதனாலேயே ட்ரைலர் பார்த்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பார்த்தனாலேயோ என்னவோ எனக்கு படம் டீசெண்டா இருந்துச்சு. கமர்ஷியல் படமா ஆரம்பிச்சு நடுவில் கண்டென்ட் படமா ரூட்ல போய் திரும்ப கமர்ஷியல் படமா முடிஞ்சதும் லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் எனக்கு நல்லா போனது. எனக்கு ஒரு ஒர்க் ஆயிருந்துச்சு படம். என்னை பொறுத்த வரைக்கும் லெங்க்தா போனாலும் கொஞ்சம் கிளிஷேவா இருந்தாலும் கண்டென்ட்டா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு நிறைய எரிச்சல். அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜான்வி கபூர். படத்துல பாசிட்டிவ்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ராம் சரண், ஏஆர் ரஹ்மான், இந்த 2 பேர் தான் படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ். முக்கியமா ராம் சரண் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கிறாரு பயங்கரமா. பிளஸ் அடிஷனலா நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், ஒரு மராத்தி ஆக்டர், அவர் எனக்கு பேர்லாம் தெரியல, அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஜெகதி பாபு நல்லா பண்ணியிருந்தாரு. கேங்ல வருவானே அந்த கேரக்டர் சொல்றீங்களா? கேங்ல வருவாரு. அப்புறமேட்டு வந்து தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒருவரை தவிர. படத்துல ஃபீமேல் லீடா நடிச்சு ஜான்வி கபூரை தவிர. அவங்க தெலுங்கு படமும் இல்லை, சவுத்துல எங்க கூட்டு வந்தாலும் போட்டு சவுத் ரோல் பண்ற மாதிரி நார்த்ல கொடுத்தாலும் சரி ரொம்ப அநியாயம் பண்றாங்க. ட்ரெய்லர்ல ஒவ்வொரு தடவையும் அந்த சேரியை தூக்கி 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 காட்டிட்டு இருக்கிறது, அதுதான் நம்ம ட்ரெய்லர்ல இருந்துச்சா. படத்துல அதை விட மோசமா கிட்டத்தட்ட ஒரு பி கிரேட் மூவிக்கு ஒரு என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கணுமோ எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு தான் அதை தான் வச்சிருக்காங்க. ஒரு படத்துல ஒரு மோசமான ரோல் அப்படின்னா பரவாயில்ல, ஒவ்வொரு படத்துலயும் அதே ரோலு, அதே கிளாமர், அதை விட மோசமான கிளாமர், ஃபோர்ஸ்டு கிளாமர் அப்படிங்கிறது வந்து இரிட்டேட்டிங் ஆகிட்டு இருந்துச்சு படத்துல. ஓவரால் சொல்லணும்னா ஒரு டீசென்ட் ஸ்போர்ட்ஸ் டிராமா. அது தெலுங்கு மாஸ் மசாலா என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே சேர்ந்த ஒரு டிராமா. நல்லா இருக்கு. அதாவது நல்லா இருக்கு மீன்ஸ் என்னன்னா, நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு மோசமா இருக்கும் இந்த படம் உருப்படாதுன்னு நினைச்சேன். கடைசியில படம் நல்லா இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தமிழ் டப்பிங் ஒர்க் ஆச்சு. படமா நம்ம மோசமான படம் கிடையாது,
ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டகரி வரும்ல, டீசென்ட் வாட்ச். அந்த டீசென்ட் வாட்சில் வர படம் நல்ல, அதாவது நல்ல ஐடியா, நல்ல கதைக்களம். தெலுங்குல இருந்து அது இந்த புஜி பாபு சார் போன படத்துல இப்படிதான், போன படம் உப்பனாவும் இப்படிதான், அது ஒரு வித்தியாசமான ஒரு எண்டிங் வச்சிருந்தாரு. இந்த படத்துலயும் ஒரு நல்ல வித்தியாசமான கதைக்களம். ஆனா என்ன, கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தா, அந்த ஜான்வி கபூர் சீன் எல்லாம் தூக்கி இருந்தா படத்தை வந்து அந்த ஆங்கிள் போகாம செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல்ல போனாங்க, அந்த மாதிரியும் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுவே முழுசா போயிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகியிருக்கலாம். பட் ஸ்டில் படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் தான், தாராளமா பார்க்கலாம். பிரகாஷ் டப்பிங் சொல்லுங்க, ஆரம்பிங்க பாருங்க. ராம் சரண் அவரே பண்ணிருக்காரா? தமிழ் டப்பிங் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். எனக்கு ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு ஏஐ மாதிரிலாம் தெரியல. அவர் தமிழ் டப்பிங் நல்லா தானே பேசுறாரு, அவர் போன படத்தையும் நல்லா பேசுறாரு, ட்ரிபிள் ஆர் படத்துக்கு பிடிச்சிருந்தா பாருங்களேன், செமையா இருந்துச்சு. இல்ல அது படத்துக்கே வந்து லோக்கல் ஸ்லாங். அந்த படத்துல வந்து நிறைய பேர் தெலுங்கு வெர்ஷன் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியோட ஸ்லாங் அதாவது சூப்பரா பேசியிருக்காருன்னாங்க தெலுங்குல இன்னும். அதனால அது நமக்கு தெரியும், தெலுங்கு வெர்ஷன் பார்த்தா தெரியும். பர்னி கேட்டா தெரியும், பர்னி தெலுங்கு வெர்ஷன் பார்த்தாரு. அது நல்லா மீன்ஸ் ரெகுலர் தெலுங்கு மாதிரி ஸ்லாங்ல தான் இருந்துச்சு. நம்ம மோஸ்ட்லி சப்டைட்டில் தானே. ஓரளவு பாய் ஒர்க் ஆச்சானே உங்களுக்கு? என்ன ப்ரோ? எனக்கு ஒர்க் ஆச்சுங்க சொன்னேன். படத்துல 2 ஹீரோனா ஒண்ணு வந்து ஏஆர் ரஹ்மான் தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து நல்ல, அது முக்கியமா சிக்கிரி சாங் செம்மையா தியேட்டர்ல, அந்த 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 தியேட்டர் வைப்புக்கு அது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு சிக்கிரி சாங். அதாவது யார் வேணா போட்டி வாங்கினா நான் குவாலிட்டியில என்ன சமரசம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி அந்த அந்த குவாலிட்டியில அந்த ஆடியோ தெரியுது, தியேட்டர்ல தெரியுது, பயங்கரமா இருக்குது சிக்கிரி சாங். இன்னொரு சாங் நல்லா இருந்துச்சு, ஆனா எனக்கு மைண்ட்ல நிக்கல, அது சிக்கிரி அளவுக்கு நிக்கல. ஓப்பனிங் சாங்கா? இல்ல, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா என்ன தெரியல. அது கடைசியா வந்துச்சு அந்த சாங் ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்ல ஒண்ணு, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங், அதுமே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு அது லிரிக்கா ஒர்க் ஆகல, மைண்ட்ல நிக்கல. அண்ணா சிவண்ணா விட்டுட்டோம் பாருங்க, உங்களுக்கு சிவண்ணா டப்பிங் அவர் தான் பண்ணிருக்காரு. எனக்கு அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்கல அவரு. ஜெகபதி பாபு ரோல் அதுல ஓகே. இவரு ஒரு மராத்தி ஆக்டர் பேர் தெரியல, பாத்துட்டு வரேன். திவ்யேந்து அவரு திவ்யேந்து அவர் ரவி கிஷன் சொல்றாரு. ரவி கிஷன் சொல்றீங்க? சரி, நான் பாத்துட்டு பேரை பாத்துட்டு வரேன். நீங்க பேசுங்க. ஓகே சொல்லுங்க நிரபா. ஓவரால் an underwhelming film. Come on நிரபா. சரி, ஒரு நிமிஷம். என்ன விஷால் ப்ரோ, உங்க தம்பி ஒன்னும் காணோம்? ஓ ஏயா இப்படி நல்ல பையன். யாரு ப்ரோ? மோகன். அவர் படத்துக்கு போயிருப்பாரு. இல்ல, நேர ஸ்பேஸுக்கு வந்து எல்லா பார்த்து காலையில இருந்து எல்லா பார்த்த படத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருப்பாரு, அதனால கேட்டேன். வருவார் நைட் ஷோ வரைக்கும் புக் பண்ணிருக்காரு போல இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஐயா அவரு அத உங்களுக்கு இருக்குங்க, 1008 படம் பார்த்திருப்பாருங்க, அவர் உலக சினிமா பாப்பாருங்க. சரி, ஓகே, யூ கண்டினியூ மிஸ்டர். சொல்லுங்க நிரபா. அது என்னன்னு தெரியல. ஓகே, என்னமோ சொல்றீங்க. பரணிய திருப்பி போட்டா நிரபா வாங்க. ஐயோ ஓகே. சரி, இதுல பாசிட்டிவா எனக்கு பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எனக்கு ரொம்ப வந்து அதுதான் நீ வந்து ஃபுல் படத்தையும் பார்க்க வச்சதுன்னு வேணா சொல்லலாம், டு பி ஆனஸ்ட். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு எனக்கு. நீங்கள் இப்போ மாவீரன் சொன்ன தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். நான் உண்மையிலேயே அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் நான் வந்து என்ஜாய் பண்ணேன். ஆனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கான லீடு ஒன்று இருக்கு, அது கேவலமாக இருந்துச்சு. செம காண்ட் ஆயிடுச்சு எனக்குலாம் படம் பார்க்க. டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த விட்டா இன்னும் பண்ணிருப்பாங்க பரணி, அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்தா ராம் சரணுக்கும் ஜான்விக்கும் இருக்கிற ஒரு 2-3 சீனுமே வந்துட்டு இவர் பேசுற டயலாகு, நான் இப்படிதான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன், அதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்துட்டு ஐயோப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த படத்துல வந்துட்டு. இனிமே ஜான்வி வந்துட்டு தெலுங்கு படத்துல வேணாம் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிக்கல ஜான்வி, அவங்களோட சீன்ஸ் எதுவுமே பிடிக்கல. அவங்களுக்கான கேரக்டரா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், வச்ச சீன்ஸு வச்ச ஃப்ரேம்ஸு எதுவுமே வந்து செட் ஆகல. டுவர்ட்ஸ் இன்ட்ரோல் பிளாக்ல வர இந்த கிரிக்கெட் மேட்ச், இது மட்டும்தான் எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. இன்ட்ரோ, அந்த ஃபைட் சீக்வன்ஸு, டுவர்ட்ஸ் அந்த கிரிக்கெட் மேட்ச் சீக்வன்ஸ். பட் அதை தாண்டி எனக்கு இல்ல, எனக்கு ஒரு நடுவில் சொல்லிக்கிறேன், இப்ப மறந்துடும். அப்புறம் வெட்டி பார்த்தவங்க
ஒரு 2 முக்கியமான ஸ்பாய்லர் இருக்கு. ரிவ்யூல பேசும்போது அதை பேசிடாதீங்க. எஸ். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்ல மறந்துட்டேன். யாராவது ஒரு ஆள் நம்ம திடீர்னு குறுக்க பூந்து எனக்கு பரணி பேசியிருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட போறாங்க. ஒரு நாயோட ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அந்த சீனோட சேர்த்து சொல்லி போடாதீங்கய்யா. எனக்கு ஓ அதுவா எனக்கு நான் வந்துட்டு இந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்க்கல. நான் ட்ரெய்லர் பார்க்காம தான் போனேன். எனக்கு எது இல்ல பரணி அந்த ஷாட் படத்துல இல்ல பாரு, ட்ரெய்லர்ல இல்ல பரணி. நான் இன்னொரு ஷாட் தான் இருந்துச்சு. ஆமா ஆமா. இந்த நீங்க எதிர்பார்த்த ஷாட் இருக்குல்ல, அந்த ஷாட் ட்ரெய்லர்ல இல்ல. ஓகே ஓகே. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ அவர் வந்து ஒரு ஐயோ இதுல ஏதாவது ஸ்பாய்லர்ஸ் மைல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவர் ஒரு வில்லேஜஸ்ல இருந்து வராருன்றப்போ அந்த வில்லேஜஸ் படுற கஷ்டம்ன்றது வந்துட்டு அது எமோஷ்னலா வந்து கனெக்ட் ஆகலை எனக்கு பர்சனலா. உங்களுக்கு அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து செகண்ட் ஹாஃபும் பிடிக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃப் மோர் பல டெம்ப்ளேட்டான ஒரு இது ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய படங்கள்ல பார்த்து பழகுன எல்லாமே தான் வந்துட்டு அதுல பேக் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதனாலேயே எனக்கு வந்துட்டு என்ன சொல்ல, பெருசா இதுல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் ட்ராவல் ஆச்சு. கிளைமேக்ஸ் அந்த ஒரே ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், அது மட்டும் நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலா எனக்கு வந்து இது அண்டர்வெல்மிங் மூவி தான். அவ்வளோதான். அதெல்லாம் இருக்கட்டும் பரணி ப்ரோ. அன்னைக்கு இவங்க மமிதாக்கு தமிழ் சினிமா வேணாம் அப்படிங்க, அதுலயாச்சும் ஒரு நேரம் இருக்கு. அவங்க மலையாளம் சூப்பர் ரோல். இப்ப இவங்களுக்கு தெலுங்கு வேணான்றீங்க. அவங்க இந்தியில அப்படி என்ன ரோல் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க எனக்கு இந்த மாதிரி ரோல் கொடுக்கறதுக்கு அவங்க பண்ணவே வேணாம்னு சொல்றீங்க. மாவீரன் இந்த ஹெலனோட ரீமேக்லாம் ஓகே தானே மாவீரன்? ஹெலனோட ரீமேக் அவங்க தானே பண்ணாங்க. யாவது அத்தி பூத்தாப்புல ஒண்ணு சொல்லக்கூடாதுல. அவங்க இல்ல, எவ்வளவு இல்ல, பண்ணிருக்காங்க. இல்ல எனக்கு இல்ல, ஏதாவது இந்த தேவாரமும் சரி இந்த படமும் சரி ரெண்டு படத்துலயுமே அந்த படமே கொஞ்சம் ரூட்டடா இன்டென்ஸான இருக்கும். ஆனா இந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் ரெண்டு படத்துக்கு சம்பந்தமே இல்லாம நீ என்னமா எங்கிருந்து வேற கிரகத்துல இருந்து இந்த ஊர்ல அந்த ஏதோ ஒரு படத்தை சொல்லுவாங்களே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது, இவங்க மட்டும் வேற மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரிதான் அந்த படத்துல இருந்துச்சு. இந்த படம் ட்ரைலர்லயே அப்படிதான் இருந்துச்சு. மாவீரன் கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட்ல வருவாங்கல்ல, அப்பதான் இவங்களும் ஓகே ஆமால இப்ப நல்லா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இல்ல கொஞ்சம் ரூட்டடான அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோயின் போடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ அந்த பொண்ணு நடந்து வருதா, பின்னாடியே பாவாடை தாவணி கட்டி 5-6 பொண்ணுங்க கூடவே நடந்து வரும். அந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த பொண்ணை மட்டும் எதுக்குடா இப்படி நடக்க வர்றீங்கன்னு தான் தோணும். சிக்கரி அதுதான் வேற சொல்றேன். இப்ப அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹீரோயின். இப்ப ரங்கஸ்தலம்னு பாத்தீங்கன்னா சமந்தாவும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ஊர்க்காரி மாதிரிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது அதுல ஆரம்பிச்சது ப்ரோ இந்த பிரச்சனை. அதுல ஆரம்பிச்சது, அதாவது சாரி கட்டியும் நான் கிளாமரா காட்டுவேன்ட்டு ரங்கஸ்தலத்துல ஆரம்பிச்சாரு. ஐயா நான் என்ன சொல்றேன்னா அட்லீஸ்ட் அதுலயாச்சும் அந்த ஊர்க்காரி மாதிரி இருக்குங்க. சமந்தாவை விட்டுருங்க, ரங்கம்மா ஆன்டி ஞாபகம் இருக்கா? அந்த அங்க இருந்து பஞ்சாயத்து எனக்கு ரங்கஸ்தலம்ல பெருசா தோணுது. ரூட்டடா எடுக்கிறாங்கன்னு சரி. ஆனா அந்த ரூட்டட்லயே கிளாமர் சொல்லி வச்சாரு. புஷ்பா 2லயே எனக்கு அந்த கிளாமரை பத்தி எதுவுமே நான் தப்பா சொல்ல ப்ரோ. நான் அட்லீஸ்ட் வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஆள் மாதிரி சமந்தா இல்ல ப்ரோ. அதுல வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். பிளஸ் அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்ன்றதுனால நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து சகிச்சிக்க முடியாது. இல்ல இதுல இவங்க அதான் சொல்றேன் ப்ரோ, இவங்க அந்த ஊர்க்காரங்களா இருக்க ஃபீலே கொடுக்கலங்கிறேன். ட்ரெய்லர்லயே சொல்றேன். தேவாராலேயே நான் இதை தான் சொன்னேன். ட்ரெய்லர் வந்த அன்னைக்கு இதை தான் சொன்னேன். இவங்க அந்த பையன் கேரக்டர் தேவாரா முதற்கொண்டு அப்படிதான் இருந்துச்சு. அப்பா கேரக்டர் கூட கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. பையன் கேரக்டர் இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே ஊர்ல இருக்கு, இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்ப இதை புரிஞ்சு ஏன்னா ரூட்டடான ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹீரோயின் போடலாம். என்னைக்கு இதை புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. நாளைக்கு எத்தனை பேர் காலைல பரிமளா போறீங்க? அதுதான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம ரிவ்யூ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி கேட்கலான்றது பிரகாஷ் ப்ரோட்ட. 2 விஷயம் நீங்க பிரகாஷ் ப்ரோட்ட கேட்கணும். வேற யாராச்சும் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ முடிட்டோம். அவ்வளவுதான். நான் வேற யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் படம். சரி பிரகாஷ் ப்ரோ, நேற்று இது ப்ரீமியர் போட்டாங்க, அது எதுவுமே பெருசா ரிவ்யூ வரல. அது என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? புரியல. பரிமளான்கோ ப்ரீமியர் போட்டாங்கன்னு நேற்று சுமாரா நான் மட்டும்தான் ரிவ்யூ போட்டாரு. இல்ல கேட்கல. அது கேட்கல. நம்ம கேட்க கூடாது. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுனால நம்ம பார்க்கணும்னு ஐடியா இருந்தா கேட்க கூடாது. அதனால நான் கேட்கல.
நீங்களும் கேட்காதீங்க. பார்க்கணும்னு ஐடியா இருந்தா போய் பார்த்துட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்ம பப்ளிக் ரிவ்யூ வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளே ரிவ்யூ போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அந்த கேட்டகரிக்கு வந்துருங்க. சரி ஓகே. அப்போ சரி ப்ரோ, இப்போ ஜனநாயகன் வந்து இப்போ இன்ஸ்பிளாக் ஐயப்பனெல்லாம் ஒன்று போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? என்னதான் பிரச்சனையா இப்போ கடைசியில் எப்போ? இன்ஃபர்மேஷன் இந்த சைடு வரலங்கிறனாலதான் இந்த இந்த இது இந்த இது இந்த இது ஆஹ், அது உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து விஜய்கிட்ட நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விநியோகஸ்தர்கள். அவர்கிட்ட போய் இது மாதிரி வந்து இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு அவரு கேவியன்ட்ட சொல்லிட்டாரு போல இருக்கு. அதனால கேவியன் வந்து அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணிக்கலாம், அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடலாம்னு இருக்கிறாங்க. அதுங்க செய்தி தான் இன்ஃபோவா வந்துச்சு. அது வந்து உண்மையான நியூஸா அப்படிங்கறதுலாம் தெரியல. அதனால எல்லாரும் போஸ்ட் போட்டாங்க. நமக்கு அது உறுதியா தெரியாதனால எல்லாம் போஸ்ட் எல்லாம் போடல. ஆக மொத்தம் ஜனநாயகன் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜூன் மாசத்துக்கான லைனை பயங்கரமா 2 நாளா போட்டு நவுத்துறாங்களே. அது வேணா இன்னொன்னு என்ன, பார்த்தேன். அவங்க ப்ரொடக்ஷன்ல பாலன் ஒரு படம் வருது இல்ல, அதுவும் ஜூன் தானே பரணி? இந்த பாலன் அதே அந்த கிட்டத்தட்ட அந்த டேட் தான். 19 வருது ப்ரோ, 19 வருது. 12 19 அப்புறம் எப்படி 19 ஜெயம்? 19 நான் நிறைய எதிர்பார்த்துட்டு படங்க, இருந்தேன். நிறைய படம் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் போட்டாங்க. இந்த 12 19 25 26 ஃபுல்லா இறக்கிட்டாங்க. ஏன்னா ஜனநாயகம் வராதுங்கிறது 100% எல்லாத்துக்கும் எழுதிக்கிட்டாங்க. அதனால எனக்கு கேட்ட அந்த ஜேசன் செஞ்சை படத்தை 19ஆம் தேதி இறக்கிருக்கலாம். சூப்பரான டேட்டு. சிக்மா கரெக்டா அங்கிட்டு 2 3 நாள் விஜய் பிறந்த நாள் வருமா, அப்ப அந்த அந்த ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்தாங்க. ஜனநாயகம் வர்றதுனால இது ஒரு ஒரு அவங்க ஃபேவரட் ஸ்டாரோட பையன் படம் அப்படிங்கிறப்ப நல்லா பூஸ்டப்பா அண்ணா, இருந்தது. இந்த இரண்டு வானம் நல்ல வருதா? டேட்டா, நல்ல ஐடியாவா. இருக்கா? 2 வானம் வரலங்க. 2 வானம் வரல. ஏன்னா 2 வானம் ஜூன் மந்த் எடிட்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா என்னன்னா ஜூலை 3 வந்து இவரு கட்டாகுசி 2 போட்டாரு விஷ்ணு சார். அவருடைய படத்தை போட்டாருங்கிறப்ப ஒரு ஹீரோட படம் 20 நாள்ல பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கும் அது அடி. ஒரு படம் சரியா போகலாம், அது இன்னொரு படத்துக்கு அடி கொடுக்கும். இந்த படம் சரியா போகலாம், அந்த படத்துக்கு அடி கொடுக்கும். இல்ல ரெண்டுமே சரியா நல்லா போச்சுனாலும் அடி கொடுக்கும். அதனாலதான் என்னன்னா இது வந்து இவங்க இறக்கிட்டாங்களா, நம்ம ஆகஸ்ட் மேல பிளான் பண்ணிக்கலான்ட்டாங்க. அநேகமா ஆகஸ்ட் 15 வரும்னு நினைக்கிறேன். 2 வானம் வரலாம், மேபி அந்த மாதிரிதான். நூறுசாமி போட்டாரு டேட்டு. அதான் எல்லாமே டேட்டு போட்டாங்க. எல்லாமே டேட்டு போட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஜனநாயகம் தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன டேட்டா போட்டாங்க. நேற்று பரணி ஒரு லிஸ்ட் போட்டாரு பாத்தீங்க, ஜூன் மந்த் இதெல்லாம் பயங்கரமா எவ்வளவு லைன் அப் இருக்கும். அதுல ஜூன் மாசம் ஃபுல்லா இறக்கி இருப்பாங்களே. தமிழ்ல மட்டும் கணக்கு பண்ணாலே இன்னைக்கு பெட்டி, நாளைக்கு பரிமளான்கோ, 12ஆம் தேதி 3ஆம் கண்ணு ஒரு படம், அப்புறம் இன்னொரு படம் ஏதோ போட்டாங்களே, கான் சிட்டி வந்து வள்ளுவன். இல்ல வள்ளுவன், வரவு, அப்புறம் வந்து நூறுசாமி, பாலன், மாயன்டி பங்காரம், ஹார்டின், அங்கீகாரம், கான் சிட்டி, லெனின், அப்புறம் 12ஆம் இப்போ ஒரு படம் ஒண்ணு போட்டாங்களே. நிறைய போட்டாங்க. பரணி ஏதாவது பார்த்து அப்படியே சொல்லுங்க பரணி. என்ன ப்ரோ விஷால் ப்ரோ, மாலிவுட் டைம்ஸ் ஓபன் பண்ணாங்களா இல்லையா? இல்ல தலைவா, ஒரே ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க. கடுப்பு. அந்த டைம் எனக்கு ஆபீஸ் போகவே முடியாது. என்னால சனிக்கிழமை தான் போகும். இது போல எங்களாங்க அது என்னமோ அந்த இவரு பரணி ஒரு படம் சொல்லுவாரு, மிர்னால் தாக்கூர் பூஜா ஆக்டே படம். இது என்னது ஜவானியா என்னமோ வரும். பரணி தாங்க துடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த படம் பார்க்கணும், அந்த படம் பார்க்கணும். மிர்னால் தாக்கூர் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னாரு. ஆனா எனக்கு நம்ம கவுண்டமணி மீம் தான் ஞாபகம் வருது. ஹீமேன் வருது இல்ல, மறந்துட்டேன். ஹீமன் வந்துருச்சு ப்ரோ. பார்த்து நம்ம இவரு சுகன் பார்த்துட்டாரு. ப்ரீமியரே நேற்று காலையில பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாரு. நாளைக்கு தான் ரிலீஸ் நினைச்சேன். இல்லையா? இல்ல அதான் நம்ம சுகனே நேற்று ப்ரீமியர் போட்டிருப்பாங்க, பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னாரு. அந்த கார்ட்டூன் பார்த்தவங்க இல்ல, எல்லாம் நாளைக்கு தான் ரிலீஸ். ப்ரீமியருங்க, ப்ரீமியர். அதான் ஓகே ஓகே. அந்த கார்ட்டூன் யார் யார் பார்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும், பிடிக்கும் அப்படின்னாரு. பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ, இப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நான் நேற்று உங்களோட இது ஸ்பேஸ் வந்து நான் இப்போ மதியானம் கேட்டுட்டு இருந்தேன். சும்மா அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. வந்ததுக்கப்புறம் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பரணி ப்ரோ சும்மா கலாச்சிட்டு இருந்தீங்க. அந்த
அவருனா கோடியில இது பண்றாரு அப்படின்னு நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு சிரிப்பு தாங்கல பிரதர். நான் என்னையே அறியாம போயிட்டு எமோஜி பட்டனை வந்து எங்க இருக்குன்னு தேடுறேன். ஆக்சுவலா அது லைவே கிடையாது. நான் லைவ்ங்கிற மாதிரி ஸ்பேஸ்ல போய் அதை போய் தேடினேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த எம் குமரன்ல வர மாதிரி பிரகாஷ் ராஜ் சொல்லுவார்ல, ஆஹ் குமரா உனக்கு பாக்ஸிங்னா தெரியுமாடா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்க காமெடினா பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இருந்தது நேத்து இதை பார்க்கும்போது. பரணிக்கா எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க கடைசியா. இல்ல நீங்க காமெடி பண்ணது சிரிப்பா இருந்தது. அது மேபி உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. நீங்க அவரை கலாய்ச்சிருந்தீங்க, ஆனா வந்து அது செம காமெடியா இருந்தது. ஆனா அது நான் கலாய்ச்சது இல்ல, உண்மையா அதுதான். நீங்க நம்பலனாலும் அதான் ஓகே ஓகே நெசம்னு சொல்லி ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்குங்களா, ஓகே அதான் பிரதர். உண்மையா நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். பரணி ஒரு மிக பெரும் கோடீஸ்வரன், அதனால பரணி அந்த ஓகே வேலையை செய்யலாம். நீங்க பிரதர். நேர்ல அப்புறம் முந்தானே பாத்துருப்பீங்க அந்த அந்த கோட்லாம் பார்த்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இன்னும்? நீங்க நேர்ல இல்ல பாத்தீங்கல்ல, இல்ல பிரதர். ஆமா. அதுக்கப்புறம் இல்ல பிரதர். சந்தேகப்படலாமா? இல்ல தெரியாம பட்டுட்டேன். இருந்தாலும் நீங்க சொன்ன டோன் இருக்கு பாருங்க, அதை நீங்க வேணா அப்புறமா ரீவாட்ச் பண்ணி பாருங்க. நான் அப்படியே கேட்டுட்டு இருந்து திடீர்னு இப்படி வந்தோடனே அப்படியே ரொம்ப சிரிச்சிட்டேன். அண்ட் பிரதர், நீங்க முந்தா நேத்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தீங்க, இந்த கில்லர்ல வந்துட்டு ஒருத்தர் இப்ப ரீசெண்டா கூட இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அதுல ரெண்டு பேரும் எந்த கூட ஏற்கனவே கூட ஒருத்தர் இறந்துருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு அந்த படத்தோட பேரும் அப்படிங்கறதுனால அப்படி இருக்குதோ. நான் காமெடியா சொல்லல, சும்மா அப்படியே கேக்குறேன். இல்ல சினிமால அது வந்து பார்ப்பாங்க, சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. ஆனா என்னன்னா அந்த படத்துக்கு இது வரைக்கும் 3 ஆக்டிங் மேல நடந்துச்சு. ஒரு தடவை எச் ரேகி பயங்கரமா அடி, அதனால அவர் ஓகே. அதனாலேயே அடுத்த 2 3 படம் அவர் பண்ண முடியாம இருந்தாரு. வில்லனா கூட கேட்டு பண்ண முடியாம இருந்தாரு. அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் தான் இப்ப திரும்ப கிளியர் ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணாரு. அது அந்த படம் தொடர்ச்சியா விபத்து ஆகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் நீங்க சென்டிமெண்ட் அது இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, வேலை செய்யற டெக்னீஷியனுக்கு பாதுகாப்பு முதல்ல உறுதிப்படுத்தணும். ஏன்னா அவங்க வந்து உங்களை விட அதிகமா ரிஸ்க் எடுக்கிறாங்க. நீங்க ஜஸ்ட் அவங்க அவங்க உங்களுக்காக அவங்களுக்கு நீங்க நீங்க தான் டூப் போடுறீங்க. அதை அவங்க ஆக்ஷன் பண்றாங்க, ஆக்ஷனுக்கு நீங்க ஆக்ஷன் பண்ண மாதிரி டூப் போடுறீங்க. ஆக்சுவல் டூப் நீங்க தான். ஆனா வந்து அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு முன்கூட்டியே பண்ண மாட்டாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு பயங்கரமான ஸ்டன்ட் சீன்ஸ் இல்ல கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி சீன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, அங்க வந்து நீங்க வந்து ரெடியா எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஆம்புலன்ஸ் வந்து எல்லாமே பயங்கர ஜஸ்ட் ஒரு பேருக்கு ஒரு குட்டியோட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறதோ இல்ல பேருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்றதோ வந்து என்னைக்குமே தீர்வாகாது. மனப்பூர்வமா சொல்லணும். எப்படின்னா சாமி வேண்டப்ப சில சொல்லுவாங்கல்ல, சும்மா சாமி விடாம சாமி நல்லா இருக்கு காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்றத விட சில பேர் உண்மையா மனமுருகி சாமி வேண்டுவாங்கல்ல, அது மாதிரி வேண்டதெல்லாம் பழிக்கும். அது மாதிரி உண்மையாலுமே நீங்க வந்து பொறுப்பா அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பாதுகாப்பா இருக்கணும், உண்மையான பாதுகாப்பு கொடுக்கணும். பேரு அளவுல பாதுகாப்பு, யாரா ரைடு வந்தா பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி பேருக்கு வந்து வச்சுக்கிறது இல்ல. சரி முன்னால தியேட்டர் வாசப்புல பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் இப்ப இருக்கா இல்லைன்னு தெரியல, முன்னாடி தீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாளி ஒண்ணு தொங்கும், ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் கீழே அந்த ஸ்கிரீனுக்கு கீழே தொங்கும். அந்த வாளில மணல் கூட இருக்காது, ஆனா மணல் இருக்கும், பேருக்கு தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா மணல் கொட்டி வைக்கணும் அப்படிங்கறது அது அர்த்தமே. பேரளவுல பாதுகாப்புன்னு எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி பேரளவுல ஷூட்டிங் ஸ்பாட்ல பாதுகாப்பு கொடுக்காம உண்மையான பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படாம தவிர்க்க முடியாது. ஆனா விபத்துகள்ல இந்த உயிர் பலி ஏற்படுறத தவிர்க்கலாம். உடனுக்குடனே நிவாரணம், உடனுக்குடனே அந்த மருத்துவ முதலுதவி எல்லாம் ஏற்படுத்தி தடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் நடந்துட்டு இருக்கு. வேட் ஒன் ஷூட்டிங் இறந்து போனாங்க, இந்தியன் 2 ஷூட்டிங்ல இறந்து போனாங்க, இப்ப இந்த கில்லர் ஷூட்டிங்ல ஏற்கனவே ஒன்னு போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நம்ம வந்து ஜஸ்ட் நம்பரா இல்லாம அவங்களுடைய அந்த உயிரை சார்ந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நிமிஷம் இவங்களுக்கு அந்த ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு, கணவர் இல்லாத மனைவின்னு சொல்லி அந்த குடும்பமே பெரிய பாதிப்பு ஏற்படும். இவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்கிறதா மிகப்பெரிய வருத்தம். இ- இத்தனைக்கும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஆனா வந்து இந்த இதுல ரொம்ப அசால்ட். இல்ல ப்ரோ, இது சிஸ்டமாவே மாத்தணும். எனக்கு தெரிஞ்சு யூனியனா பேசி எதனா பண்ணாதான் இது உண்டு. ஏன்னா நம்ம தனி ப்ரொடக்ஷனை மட்டும் குறை சொல்ல முடியாது. அந்த இது அதுல பாதிக்கப்பட்டவர் ஒருத்தர் வந்து நியூஸ் சேனல்ல பேசியிருந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு ஃபோன் கால்ல பேசியிருந்தாரு. அவரு என்ன சொல்றாரு, நாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற 50 60 படத்துக்கு நாங்க இப்படிதான் ப்ரோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாட்டி தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, லீக் ஆயிடுச்சு லைட்டா, அதுல இந்த பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவரு அசால்ட்டா தான் சொல்றாரு. அது கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து ஓ, இவ்வளவு பிரச்சனை. இது வந்து நடந்தது இந்த படத்துக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி சேஃப்டி இல்லாமலும் நிறைய படத்துக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாவே வந்து ஒரு யூனியனா போயிட்டு பேசி அதெல்லாம் ஒண்ணு பண்ணணும் ப்ரோ இதுக்கு. பிரகாஷ் ப்ரோ, நீங்கள் பைக்கர் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு கமெண்ட்ல போட்டிருக்காங்க.
ஏன் ஆமாங்க. நானும் இப்ப அதெல்லாம் இல்ல அதுதான் சொல்ல சொல்றேன். அதை வந்தேன். நானும் சொல்றேன். நான் கண்டிப்பா சொல்றேன். ஒரு 10 நிமிஷத்துல வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துங்க. பரணி அந்த இருக்கீங்களா? படத்தை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இல்ல படம் பாத்துட்டேன். 1 மணி நேரம் பாத்துருக்கேன். கரெக்டா 1 மணி நேரம் 1 நிமிஷம் பாத்திருக்கேன். அது 1 மணி நேரம் 1 நிமிஷம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். உண்மையான படம் நல்லா இருக்கு. முடிச்ச சொல்றேன். பரணி நீங்க பாத்துங்க பாருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு ஓகே சொல்லலாம். ஓகே. ஐயோ பர்னி ப்ரோ வந்துட்டாரு, இனிமே யாரையும் காப்பாற்ற முடியாது. ஏங்க இல்ல இல்ல பிரதர், சும்மா சும்மா காமெடிக்கு. அப்புறம் இங்க சென்னையில வந்து நிறைய ஸ்கிரீன்ஸ்ல வந்து நாளைக்கு அப்சஷன் வந்து சின்ன சின்ன மல்டிபிளெக்ஸஸ்ல கூட வந்து போடுறாங்க. என்ன பார்க்கணும்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அது நாளைக்கு ஒரு நாள் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கு செட் ஆகுதோ வந்து பாருங்க. நானும் கஷ்டப்பட்டு எனக்கு ஆச்சரியம் ப்ரோ, இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து எங்க வீட்டு பக்கத்துல முருகன் சினிமாஸ் பிஎல்எஃப் ஸ்கிரீன் அது ஆக்சுவலா. அதுல திடீர்னு ஒரு ஷோ நாளைக்கு கொடுத்துருக்கான். எனக்கெல்லாம் பார்த்துட்டு ஷாக். இந்த தேட்டர்ல எப்படி கொடுக்கவே மாட்டாங்க. மலையாள தெலுங்கு படமே வந்து ரொம்ப டேரா தான் கொடுக்கும். அங்க அப்சஷன் கொடுத்தோன்னே எனக்கு ஷாக்கு. சரின்ட்டு புக் பண்ணி வச்சுட்டேன். மாலிவுட் டைம்ஸும் எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு ஸ்கிரீன்ல நைட் ஷோ கொடுத்துருக்காங்க. இப்போ போனா போவேன்னு நினைக்கிறேன். இந்த ஷோ நான் முடிச்சுட்டு நினைச்ச அது டைம் மாதிரியே பார்த்துட்டு எங்க தான். ஊர்ல மாலிவுட் டைம்ஸ்க்கு போனா போகுது பொழைச்சு போன்னு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க நைட்டு 7 மணிக்கு. இல்ல நான் ஏன் நேத்து எது ஷோ கொடுக்கலன்னு சொன்னா, இங்க பக்கத்துல அம்பத்தூர்ல ராக்கி சினிமாஸ்னு இருக்கும். அங்க எப்பவுமே என்ன மலையாள படம் வந்தாலும், சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ தெரியாத படம் வந்தா கூட ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷோ கொடுத்துருவாங்க கண்டிப்பா அந்த ஒரு ஸ்கிரீன்ல. அப்படி கொஞ்சம் தெரிஞ்ச ஆக்டர்னா 2 ஷோ கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு புக்கிங் வருதுன்னா அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அது எப்பவுமே இங்க ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க. மாலிவுட் டைம்ஸ் ஓப்பனே பண்ணாம வச்சிருந்தாங்க ரொம்ப நேரமா. எனக்கு சரி பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நைட் ஷோ கொடுத்துருக்காங்க. ஐயோ யாராவது பரிமளம் போறீங்களா? நல்லா ரிவ்யூ அதுதான் ப்ரோ, பார்த்துட்டு இல்ல bro, நாளைக்கு நான் ரிவ்யூவே வந்து வரல. இல்ல அதான் நாளைக்கு நான் ஒரு மூவி போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பர்மான் கோ பார்த்துட்டு போலாமா இல்ல பெட்டி போலாமான்னு இருந்தேன். பெட்டி போக கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். பேசாம திரும்ப பிளாஸ்டிக்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பரிமளான்கோ ஏன் ப்ரெஷ் ஷோ ரிவ்யூ பார்த்துட்டு பேக் அடிச்சிட்டேன். போகக்கூடாதுன்னு எனக்கு போற இருக்கீங்க? ஐடியாவே இல்லை. பெட்டி ஏன் போகக்கூடாதுன்னு இருக்கீங்க? ப்ரோ முக்கியமான ஃப்ரெண்டு ப்ரோ. நீங்களே இப்படி இல்ல இல்ல ஃப்ரெண்டு நீங்க கூட தான் இப்ப இல்ல ரிவ்யூ இல்ல கொடுத்தீங்க. கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட போகணும். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அதை கூட்டு போனா கடுப்பாயிருங்க போல. பேசாம நம்மளுக்கு சேஃப் பெட் இருக்காப்ல, நம்ம ஆக்ஷன் கிங்கோட படம், பேசாம அதுக்கே கூட்டு போயிடலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஃபேமிலியா போகணும். ஃபேமிலியா போறீங்கன்னா நீங்க பிளாஸ்டே போங்க. அதுக்கு தான் சொல்றேன். அதான் பரிமான்கோ இல்ல பிளாஸ்ட் போலான்னு இருக்கிறேன். பரிமான்கோ ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு போலான்னு யோசிச்சேன். சேஃப் பெட்டா யாருமே பிளாஸ்டிக்கே. ரிவ்யூ போடல. ஒருத்தர் டன் அண்ட் டஸ்டட்னு போட்டாரு. அது கீழே ஒருத்தர் புரிகிறதுன்னுலாம் ஒருத்தர் போட்டிருந்தாரு. என்னன்னே தெரியல. ரிவ்யூவே ஒழுங்கா போடவே இல்லை யாரும் படம் பார்த்தவங்க. அது ப்ரீமியர் ஷோவில் ப்ரோ, அதனாலதான். ஆக்சுவலா படம் இல்லையே சரியில்லைன்னா அதுக்கு ப்ரீமியர் ஷோல இருந்து ரிவ்யூஸ் வராது, ஹோல்ட் பண்ணிடுவாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு தான் போஸ்ட் அதான் பண்ணுவாங்க. சொல்றேன். இல்லைன்னா வருமே. அது எப்படி வராம இருக்கும்? இல்ல நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே போட படம் வந்து சொல்லுவாங்க. ஆவரேஜா இருந்துச்சுனாலுமே ப்ரீமியர் ஷோல இருந்து ரிவ்யூஸ் எதுவுமே வராது. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பாசிட்டிவா இருக்குதுன்னா தான் வரும். பட் அப்படி இருந்துமே பரிமளானுக்கு 1-2 பேர் ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தெரியல, நாளைக்கு நான் போறேன் 9:10 ஷோ, 9:15 ஷோ பரிமளானுக்கோ. மத்தியானம் வந்து மறுபடியும் பிளாஸ்ட் கவுண்ட் 2. ஈவினிங் 4:20க்கு மாலிவுட் டைம்ஸ். 7:40க்கு அப்சஷன். வீட்டுக்கு அந்த வர்றதுக்கு நடுவுல கேப் ஃபில் பண்றதுக்கு பிளாஸ்ட் போறீங்களா திருப்பி? கண்டிப்பா. எனக்கு அதுக்கு நடுவில் ஹீமேனும் கிடைக்கல. அந்த யோகி பாபு படம் ஒன்று வருது, சன்னிதானம் பின்னு சொல்லிட்டு, அந்த படமும் கிடைக்கல. ஸோ எனக்கு வேற அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு வேற படமே இல்லை. அந்த டைமிங்க்கும் வேற படம் இல்லைன்றதுனால பிளாஸ்ட் போறேன். சூப்பர் ப்ரோ. தெரியாம மியூட் பண்ணிட்டேன். பர்னி ப்ரோ, அதை பார்த்த உடனே பரிமளான்கோ பார்த்த உடனே கொஞ்சம் ரிவ்யூ போட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு எதுக்கு சொல்றேன்னா, ட்ரைலர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் டீசரே பார்த்தேன். பட் ஆனால் இன்னைக்கு பெருசா வந்து ரிவ்யூ வந்துட்டு ஆவரேஜுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால நான் இதை அது போகலான்னு நினைச்சிருந்தேன். அதனால நீங்க என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஐயா. ஆமா, நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும், எனக்கு ஒரு கேப் இருக்கு மாலிவுட் டைம்ஸ்க்கும் அப்சஷனுக்கும் நடுவுல. அந்த கண்டிப்பா கேப் பார்த்து வந்து ஃபில் பண்றது பண்ணணுமா வேணாமான்றது உங்களை வச்சு தான் முடியும். மாலிவுட் டைம்ஸ் மேலதான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சொதப்பாம இருந்தா சரி.
பிரகாஷ் ப்ரோ ஊர்ல 2 ஷோ கொடுத்துருக்காங்க காலையிலேயே. மாலிவுட் டைம்ஸா? ஆமா. இப்ப திருவெரும்பூர்ல அவங்க வந்து 5 அந்த ஸ்க்ரீனும் 6 ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனும் இருக்கு. ஆமா ஆமா அதனால அதுல எல்லா போடுவாங்க. படமும் குடுத்துடுறாங்க இப்போ. என்ன ஒண்ணு அங்க 9 மணி ஷோ தான் ப்ரோ போடவே மாட்டேங்கிறாங்க மத்த இது மாரி. இவ்வளவு பெரிய மல்டிப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. கேட்டா 11 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ போடுவோம்னு உட்காந்துருக்காங்க. அங்க ஒருத்தர் சொன்னார் ப்ரோ, அந்த சைட்லாம் வந்து அது ஒரு லாபி மாதிரி வச்சிருக்காங்க தேட்டர் ஓனர்ஸ்லாம். அவங்கலாம் பேசி வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ண மாட்றாங்க. அதாவது அந்த தேட்டர் ஓனரே முடிவு பண்ணாலும் மற்ற தேட்டரோட கிட்ட வந்து அவங்க ஏதோ அந்த கமிட்டி மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுல இல்ல வந்து இல்ல அவங்க பேசிக்கிறாங்க. ப்ரோ, அது வந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஒரு ஆள் கண்ட்ரோல்ல எல்லா தேட்டரும் ஒரு குறிப்பிட்ட தேட்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் முடிவு எடுக்கிறது தான். அவர் வேண்டாம்னா தேட்டர் பேக் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் போகும். அதுதான் சொன்னார் லாபி மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ எங்க ஏரியால திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்காருல்ல, அவரு கண்ட்ரோல்ல ஒரு 54 தேட்டர் இருக்கு. இந்த கொங்கு பெல்ட்ல ஒரு 54 ஆனா அவர் ஓனர் கிடையாது இல்ல ப்ரோ. அவரு ஜஸ்ட் அவர் ஓனர் மீடியேட்டர் மாதிரி தானே. ஆனா அவரு தான் டிசைட் பண்ணுவாரு. அவர்கிட்ட படம் கொடுத்துட்டா 54 தேட்டர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே குறிப்பிட்ட தேட்டர் கண்ட்ரோல்ல இருக்கும். அதான் ஷோ டைமிங்ஸும் அவங்க தானே டிசைட் பண்றாங்க. அதே மாதிரி தானே. அது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. பர்னி ப்ரோ, நாளைக்கு 3-4 மூவி போறேன்னு சொன்னீங்களா, அது எங்க போறீங்க பிரதர்? ஒருவேளை தூங்கிட்டாரோ? யார் ப்ரோ? சாரி இப்பதான் நீங்க தான் பிரதர். நாளைக்கு 3-4 மூவி போவேன்னு சொன்னீங்களா, அது எங்க போறீங்கன்னு கேட்டேன். பரிமளான்கோ வந்து பிவிஆர் ஐநாக்ஸ்ல, மத்த 3மே வந்து ராக்ஸ். ஓகே. ஓ, இங்க சேலம்ல தான் பாக்குறீங்களா? வேற எனக்கு எங்கெங்க ஆப்ஷன் இருக்கு அங்கதாங்க பாக்குறேன். ஓகே ஓகே பிரதர். லாஸ்ட் மட்டும் இன்னும் புக் பண்ணல. பரிமளான்கோ இன்னைக்கு பெட்டி போனப்ப புக் பண்ணிட்டேன். மத்த 2மே வந்து மாலிவுட் டைம்ஸும் அப்சஷனும் புக் பண்ணிட்டேன். ஏன்னா அப்சஷன் வந்து நான் எப்ப பார்த்தாலும் அந்த ஷோ வந்து ஃபுல்லாவே இருக்கு. எனக்கு பின்னாடி சீட்டே கிடைக்க மாட்டேங்குது. பின்னாடி சீட் தான், நம்ம சென்டர் சீட் தான் நம்ம எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோன்றதுனால கிடைக்கவே இல்லைன்றதுனால அது கஷ்டப்பட்டு புக் பண்ணிட்டேன். எனக்கு நைட் ஷோ பார்க்கறது பெருசா பிடிக்காது. ஏன்னா இங்க நான் நைட் வரதுக்கு லேட் ஆயிருன்றதுனால. பட் வேற ஆப்ஷனே இல்லை. அப்புறம் இதை விட்டுட்டா அப்புறம் மிஸ் பண்ணிடுவோம்னு ஒரு ஃபீல் வேற. அதனால சரி புக் பண்ணிட்டேன். பார்ப்போம். எத்தனை மணிக்கு ப்ரோ அது? 7:40க்கு. அது முடியும். ஒன்றும் இல்லை, 10 மணிலாம் ஆகாது ப்ரோ. ப்ரோ படம் 1.25 மணி நேரங்க. அவள் தானே. அதான் 2 மணி நேரம் கணக்கு போடும். 7:45 to 8:45, 8:45 to 9:45. இன்டர்வலே 20 நிமிஷம் விடுவாங்க டாக்ஸ்ல. 10 மணி ஆயிடும். 10 மணிக்குள்ள முடிச்சிடும். ஆனா என்ன 10 மணிக்கு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். எப்படி 11 மணி ஆயிரும். பிரதர் ராக்ஸ்ல வந்துட்டு என்ன 12 மணிக்கு வந்தாரு, 8-9 மணி நேரம் இங்கேயே இருக்காருன்னு பாக்க போறாங்க. அதெல்லாம் நிறைய வாட்டி பாத்துருக்கேன். நான் 2-3 படம் தான் அங்க பேக் டு பேக் பாத்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அங்கேயே போய் காலைல டிக்கெட் எல்லாம் வாங்கி 3 படத்துக்கும் டைரக்டா டிக்கெட் வாங்கிலாம் பாத்திருக்கேன். நானும் போனா எப்பவும் ராக்ஸ்க்கு தான் போவேன் பிரதர், அதான் கேட்டேன். ஓகே, பாப்போம் முடிஞ்சா. ஷுவர் பிரதர். இல்ல நாளைக்கு வரமாட்டேன் ஒர்க்குக்கு. நான் ஃபியூச்சர்ல போகணும்னா கண்டிப்பா உங்களை பார்க்கலாம் பிரதர். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. இப்ப என்னன்னா எனக்கு வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்கும். அங்க வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் அங்க வந்து எடுப்பாங்க. ஏன்னா அது லோக்கல் தியேட்டர்ன்றதுனால. இன்னொரு தியேட்டர்ல கொஞ்சம் நோட்டபிள் ஃபிலிம்ஸ், இப்ப பரிமளான்கோ அந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்க. பட் என்னன்னா அந்த நோட்டபிளா இருக்கிற கேஎஸ் தியேட்டர் வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மொக்க தியேட்டர்ல வந்து எல்லா படமும் எடுக்கிறாங்க, நல்ல படம்லாம். அதனால அந்த கொஞ்சம் சின்ன படங்கள் எதுவுமே பார்க்க முடியறதில்ல. தீபாவளிக்கு அப்புறம் தான் அந்த சின்ன படங்கள்லாம் பார்க்க முடியும். அப்படிதான் அந்த முன்னாடிலாம் நான் சின்ன படம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப இந்த யோகி பாபு படம் பார்க்க முடியல. அது இல்லாம இன்னும் 2 படம்லாம் வருது. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது வரது. நீங்க கேஎஸ்னு ஒரு தியேட்டர் சொன்னீங்களா, அது இங்க நாமக்கல்ல சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி, கார்மினி செல்வ யாருன்னு பார்க்கணும்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு லீடரை பத்தி கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலா நான் அந்த படம் முந்தா நேத்து பார்த்தேன். அதுல ரிவ்யூ சொல்லியிருந்தேன். எனக்கு ரிவ்யூவை தாண்டி டேரக்டரை பத்தி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேசணும். நான் பேசுறேன், நீங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் பேசுறேன். ஓகே மேலகன்.
நான் அதை முந்தானத்தே பேசணும்னு நினைச்சேன். அது பேசினா ரொம்ப லென்த்தா போகும். இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரைட்டிங் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் சொதப்பிட்டாருன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவர் அடுத்த படம் யார் கூட பண்றாருன்னு பார்ப்போம். அவரு கூட தான், லெஜண்ட் கூட தான் அடுத்த படமும். அப்படியா? ஆமா, அவர் இந்த இதுல அந்த இது அவரே முடிக்கிறதுக்கு சொல்லிட்டாரு. முன்னாடியே அந்த படத்துக்கு இது அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் advance எல்லாம் பண்ணிட்டாங்க. கொடுத்துட்டேன். ஓ சூப்பர். அப்போ ஓரளவுக்கு ஓடி இருந்தான்னு தோணுது. ஹீமன் யாரும் போலையா? இல்ல ப்ரோ. என்ன படம்? இங்க ஃபுல்லா தமிழ், இங்க லோக்கல் ஃபுல்லா தமிழ் டப் கொடுத்துருக்கானுங்க, இங்கிலீஷ் ஷோவே போடல. எனக்கும் அப்படிதான், நான் தான் பார்த்தேன். ஆனா சனிக்கிழமை காலையில 9 மணி ஷோ கொடுத்துருக்கான், ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணி ஷோ கொடுத்துருக்கான். சனிக்கிழமை என்னால 9 மணி ஷோ பார்க்க முடியாது, ஏன்னா நைட்டே டயர்டா இருந்ததுனால. தமிழ்ல போடுவாங்க, ஃபர்ஸ்ட் நாள் போடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க. டக்குன்னு அடுத்த நாள் அது ஸ்டாப் ஆயிடும். பார்ப்பேன் நான், ஏன்னா அதுவும் ஒருத்தர் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாரு. ஸோ ரொம்ப ஃப்ரீயா இருந்தா சண்டே போயிட்டு வருவேன், இல்லைன்னா இல்லை. அடுத்த வாரம் பெருசா நான் போன ஷோலாம் பயங்கரமான ஹவுஸ்ஃபுல். சப்டைட்டில் வேற முன்னாடி சீட்ல மறைச்சிக்கிட்டே இருந்தேன். ஆல்ரெடி நான் செகண்ட் ரோவோ தேர்ட் ரோவோ தான் எனக்கு கிடைக்குது. அப்புறம் போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கிட்டேன், டிஸ்டர்பன்ஸ்லாம் பார்க்கணும். அந்த இது என்ஜாய் பண்ண முடியல. ஹெத்தி தான். ஓகே. மாவீரன் எனக்கு பின்னாடி ரோவில் ஒரு 4 பசங்க உட்காந்துருந்தாங்க, 4-5 பசங்க. தெலுங்கு தான் போயிருந்தேன். ஸ்டார்டிங்ல கத்திட்டே இருந்தாங்க மாவீரன். எனக்குலாம் நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு பாலையாலாம் கத்திட்டு இருந்தாங்க, பெப்சி பெப்சி கோலா பாலையா செக்ஸி, அது மாதிரி ஏதோ ஒரு ரைமிங்கா ஒன்று வரும், எனக்கு கரெக்டா தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு இது இது கோலா பெப்சி பாலையா செக்ஸி அதானே? அதேதான் பல்தான் சூப்பர் பல்தான், அதேதான். அது ஜனகானி சரி பகவான் கேசரியில வர டயலாகுங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இல்ல இப்ப என்னன்னா, அந்த படம் பார்த்துட்டு இருந்தோம், பின்னாடி ஒருத்தர் ஸ்டார்டிங்ல படம் போயிட்டு இருக்கப்போ ஏதோ கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு தெலுங்கு பையன் தான் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தான். எனக்கு ஒரு கட்டத்துல ஒரு சீன் வரப்ப செம சிரிப்பாயிடுச்சு. அது வந்து படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்லயே வந்துடும். என்னன்னா, உங்க பையன் எங்க படிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்பாரு. இவர் வந்துட்டு வெளிநாட்டுல ஏதோ சொல்லுவாரு. இன்னொருத்தர் கேட்பாரு, இது எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாரு. பின்னாடி இருந்துட்டு அவன் உங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்பாரு. அவன் கேட்பான் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்ல யாருமே இப்போ இன்வால்வ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பெருசா படிக்க வச்சு அமுச்சு விட்டுறீங்கன்னு சொல்லி. அதெல்லாம் தியேட்டர்ல ஒரு மாதிரி பண்ணா இருந்துச்சு, எனக்கு ஜாலியா இருந்துச்சு. இன்ட்ரோல் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஜாலியா கத்திட்டே இருந்தாங்க. தியேட்டருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் அதுவும் இல்லாம எனக்கு என்ன ஷாக்னா, நான் தெலுங்கு போனது நான் இங்க நினைச்சேன் பெருசா கூட்டம் எதுவும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுவும் மத்தியானம் ஷோ வேற. ஃபர்ஸ்ட் ஷோ இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, மத்தியானம் ஷோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 70% ஃபுல்லா இருந்துச்சு. அதுவே எனக்கு ஷாக். இந்த தெலுங்கு ஷோல போயிட்டு தெலுங்கு ஆடியன்ஸ் கொஞ்சம் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அந்த படம் நமக்கு மொக்கையா இருந்தாலும் போர் அடிக்காம அவனுங்களே கூட்டு போயிடுவானுங்க கத்திட்டு. உண்மையாங்க என் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோலாம் சொல்லியிருக்காரு. தேவாரெல்லாம் அப்படிதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ போன ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு, பயங்கர க்ரௌடு, செம்மையா இருந்தது அந்த ஷோ பாக்குறதுக்கே. கிளைமேக்ஸ் எல்லாம் செதறானுங்க ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு என்னன்னா, நான் யோசிச்சேன் பிவிஆர்லயே இப்படி கத்துறீங்களேடா, சிங்கிள் ஸ்கிரீன்லாம் கிடைச்சது என்னடா பண்ணுவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவனுங்க தான் ப்ரோ ஃபாரின்லயே போய் கத்துவானுங்க, கேஸ்லாம் வாங்குவானுங்க கத்தி. பார்த்திருக்கேன். அதே மாதிரி இந்த பாலையா படத்துக்குலாம் சவுண்டு நாங்கள் இவ்வளோதான் வைப்போம், இதுதான் எங்களோட இது பேசிக் ஸ்டாண்டர்டைஸ் இது அப்படின்லாம் நோட்டீஸ்லாம் ஓட்டுவாங்க. பாலையா படத்துக்கு மட்டும் சவுண்டு கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் ஓட்டியிருப்பாங்க. இது வேறையா? ஆமா, ஃபாரின்ல ஒரு இது உள்ள டெசிபிள் தான் வைக்கணும் சவுண்டு அப்படின்னு இருக்கும். இவங்க நம்ம தெலுங்கு படம்னாலே வந்து அதெல்லாம் வந்து ஜாஸ்தியா ஏத்தி விட்டுருவானுங்க நம்ம ஊர்லலாம்.
அங்கெல்லாம் ஏத்த மாட்டானுங்க. அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானுங்க போல இருக்கு போயிட்டு அடிக்கடி. சவுண்ட் கம்மியா இருக்கு, சவுண்ட் கம்மியா பரணி இருக்குன்ட்டு. ம் வந்துட்டேன். நடுவுல கேட்டதுல ஒரு டவுட் நீங்க பேசுனதுல சொல்லுங்க. கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. நானா வந்து ஒரு ஒரு 2012, 13, 14, 15 கேட்டோம். அந்த ஒரு 4-5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 17 வரைக்கும் கூட வச்சுக்கோம். காலையில தியேட்டருக்கு போயிட்டு காலைச்சு ஒரு டிக்கெட், ஒரு 11 ஷோ ஒரு படம் ஒரு டிக்கெட்டு, 2:40 ஒரு டிக்கெட்டு, சாயங்காலம் 6:30, 6:40 ஒரு டிக்கெட்டு அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே இடத்துல கவுண்டர்ல அந்த பாபனா சம்பளத்துல திடீர்னு 3 போலீஸ் ஒன்னா தூங்குவாங்க இல்ல, அந்த ஆசா சாரத்து உட்பட அந்த கேங்கு. அது மாதிரிதான் தியேட்டர்ல உள்ள கவுண்டர்ல பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க. சரி, பக்கத்துல டிக்கெட் வாங்குறவங்க அப்படி பைத்தியக்கார மாதிரி பார்ப்பான். இப்பயும் அப்படி பாக்குறாங்களா நீங்க கேட்கும் போது, இல்ல நார்மலா தான் இருக்கிறாங்களா? இல்ல ஆக்சுவலா நான் அந்த மாதிரி ஒரே ஒரு இதுக்கு தான் போனேன். 3 இதுக்கு நான் உங்களுக்கு டிக்கெட் போட்டோ கூட அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க ப்ரோ, பார்க்கல. அவனுங்க ஆமா ஆமா. என்ன பண்ணுவாங்க, நல்ல புக்கார ஷோக்கு அது மாதிரி கொடுத்துருவாங்க. அது மாதிரி பார்க்க மாட்டாங்க. இல்ல டிக்கெட்டு என்னன்னா நான் போய் ஒரு வாட்டில கேட்டப்போ எனக்கு வந்து 2 ஷோ கொடுத்தாங்க. 3ஆவது ஷோ வந்து இன்னும் புக்கிங்கே அது யாரும் பண்ணவே இல்லை ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, படம் முடிச்சுட்டு வந்து கரெக்டா வந்து அந்த டைம்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. ஆக்சுவலா என்னன்னா பிரகாஷ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இப்போ ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுக்கு நான் வந்து இப்போ 10 மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் 9:45 சம்திங் வாங்குறேன்னு வைங்களேன். அதுக்கு கொடுத்துட்டாங்க. நான் அடுத்த 2 படத்துக்கு வந்து அடுத்த ஷோக்கு கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, சார் அது அப்புறம் வந்து வாங்கிக்கோங்க. இல்ல நான் ஷோ போயிட்டு நான் வர முடியாதுங்க, மேலே போயிட்டு நான் கீழே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். 3 படமுமே வா சார், ஆமா அப்படின்னு சொல்லி அப்பதான் வாங்கினேன். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. நான் கண்டுக்க மாட்டேன் பெருசா. நான் எப்பயாவது போறேன்னா மோஸ்ட்லி என்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். அப்படிதான் இருப்பேன் நானு. ஓகே ஓகே. நான் இப்பெல்லாம் டிக்கெட் எடுத்தா 3 ஷோக்குள்ள டிக்கெட் எடுத்தா நம்மள பைத்தியக்கார மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அதுதான் கேட்டேன். இல்ல உங்க ஊர்ல இப்பெல்லாம் மாலிவுட் அவ்வளோ டைம்ஸ் 2 ஷோ கொடுத்துருக்காங்க, போங்க போயிட்டு வாங்க. போறேன் நீங்கல்ல. போகணும் பாருங்க. நாளைக்கு போகணும். நாளைக்கு தானே ரிலீஸ். ஆமா ஆமா. நாளைக்கு காலைல பரிமளானுக்கு போயிட்டு மத்தியானம் ஆபீஸ் வந்தா சரிப்பட்டு வராது. அப்படியே மத்தியானம் ஷோ இருக்கா பாருங்க, மாலிவுட் டைம்ஸ். நீங்க திருவெரும்பூர்ல தான் 2 ஷோ கொடுத்தாங்க, மேரிஸ்ல 1 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். திருவெரும்பூர்லாம் 14 கிலோமீட்டர் படம் பார்க்கறதுலாம் ஓட முடியாது. உங்களை மாதிரி நான் 3 கிலோமீட்டர் 3 மணி நேரம் 3 மணி நேரம் பயணம் பண்ண முடியாது. பிரகாஷ் ப்ரோ, நீங்க பக்கத்துல ஏதாவது தியேட்டர்ல 14 இருக்கு கிலோமீட்டர் போறதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? பரணி. 14 கிலோமீட்டர், 14, 28 கிலோமீட்டர் பரணி. நான் போயிட்டு வர முதுகு வந்து இத்தனை ஸ்பீடு பிரேக்கரை போட்டு ஏறி வச்சிருக்காங்க. ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறி போனா முதுகு வலி தான் அங்க வந்துடும். போனா ஒரே இதுதானே, ரோடு தானே உங்களுக்கு. உட்கார்ந்து இருக்கிறதான் பிரச்சனை. டோல் நீங்க டோல் ஏன் bro இருந்து வேல் போனா. பாதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறீங்க? டக்குனு முடிக்க வேண்டியது. புரியல ப்ரோ, என்ன சொன்னீங்க? பிரகாஷ் ப்ரோ, மாலிவுட் டைம்ஸ் எல்ஏல உங்களுக்கு நைட் ஷோ தான் கொடுத்துருக்காங்க, திருவெரும்பூர்ல தான் மத்தியானம் ஷோ கொடுத்துருக்காங்க. Oh my God. நீங்களே பார்க்கலன்னு நினைச்சாலும் நீங்க விட மாட்டாங்க போலன்ற மாதிரி தான் இருக்கு. கஷ்டம். ஆனா படம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச எல்ஏ சினிமாஸ்ல 1 ஷோ கொடுப்பாங்கன்னு தோணுது. என்ன படம் பாருனே? நாளைக்கே கொடுக்க மாலிவுட் மாட்டாங்க, நாளைக்கே டைம்ஸ். கொடுப்பாங்க. யார் நடிச்சது? நஸ்லின். நம்ம தமிழ் அப்படி சொல்லக்கூடாது. மாலிவுட் சென்சேஷன் நஸ்லின். பிரகாஷ் ப்ரோ, அப்சஷன் உங்க ஊர்ல எல்லாம் 2 ஷோ 3 ஷோ கொடுத்துருக்காங்க, போயிட்டு வர வேண்டியதானே? அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா எனக்கு கூட யாராவது வேணும் பாருங்க கம்பெனிக்கு. அதுவும் இல்லாம சப்டைட்டில் இல்ல ப்ரோ அந்த படத்துக்கு. பாருங்க பேய் படம். பேய் படம் சப்டைட்டிலும் கிடையாது. சப்டைட்டில் இல்ல. ஆமா பிரகாஷ் ப்ரோ, நீங்க பைக்கர் ரிவ்யூ சொல்ல வந்தீங்களா? நான் டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டேனா? நீங்க சொல்லிருங்க ப்ரோ. ஓகே சொல்லிடுறேன். பைக்கர் நான் வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும், தங்கர் பச்சன் வச்சு அந்த சட்டையை வச்சு அருமையா இருக்கேடா அப்படின்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். 1 மணி நேரம் முழுசா பார்த்துருக்கேன். 1 மணி நேரம் 1 நிமிஷம் பார்த்துருக்கேன். உண்மையான படம் இது வரைக்கும் அருமையா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஸ்கேல்னா அந்த இது படத்துடைய ஃபார்மட் ஃபுல் ஸ்கிரீன்ல அந்த நெல்சன் படத்துலலாம் வரும், ஃபுல் ஸ்கிரீன்ல வரும். அந்த எல்லாமே வரும். அந்த விஷுவல் சூப்பரா இருக்கும். படத்துல விஷுவல்ஸ் பிரிச்சுட்டாங்க. சர்வானந்த், ராஜசேகர் 2 பேரும் சூப்பர். அந்த மாளவிகா நாயர்னு நினைக்கிறேன், அவங்க பேர் சரியா தெரியல எனக்கு. அந்த குக்கு படத்துல நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் இதுல வந்து சர்வானந்த் ஜோடி அடிக்காங்க. 3 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க, பையன் உள்பட. லொகேஷன்ஸ், பைக் சேசிங் சீனு, ரேஸ் சீனு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு பைக் ரேஸ் ஒன்று, ஃபர்ஸ்ட் பைக் ரேஸ் ஒன்று நடக்கும் சர்வானந்துக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கேமரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமா இருந்துச்சு. வலிமையில சும்மா பைக்கை புருன்னு இருப்பாங்க. வலிமையில ஒரு பைக் சீன் தான் நல்லா இருக்கும். ஆனா இதுலதான் உண்மையாலே பைக் ரேஸ் அந்த எஃபெக்டிவா இருந்துச்சு. ஒரு மவுண்டைன் ரேஸ் ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த மவுண்டைன் ரேஸ் செம்மையா
பெரிய பண்ணியிருந்தாங்க. எனக்குலாம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. 2 இடத்துல விஎஃப்எக்ஸ் இருந்துச்சு. மத்த எல்லா இடமும் சூப்பரா இருந்துச்சு. 1 மணி நேரம் பார்த்திருக்கேன். 1 மணி நேரமும் சூப்பரா இருக்கு. இந்த படம் வந்து உண்மையா நல்லா நல்லா இருக்குங்கிறத தாண்டி உண்மையா நல்லாவே போகுது. எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்கல. ஸ்கிப் பண்ண வைக்கல. ஸ்பீட்ல வச்சு பார்க்க வைக்கல. படம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் செகண்ட் ஹாஃப் இப்படியே போச்சுன்னா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போன படமா இருக்கும். எப்படி போகுதுன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் இன்னும் பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் இன்டர்வல் பேக்கே வரல எனக்கு. 1 மணி நேரம் 1 நிமிஷம் வந்திருக்கு. சொன்ன மாதிரியே தான் நல்லா இருக்கு படம். நீங்க பார்த்த சொன்ன வரைக்கும் நல்லா மாதிரியே தான் போகும் செகண்ட் ஹாஃப். உங்களுக்கு தான் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு ஓகே. இன்னும் எமோஷனாவே கனெக்ட் எனக்கு ஆகும். ராஜசேகரோட ஆர்க் சூப்பரா இருக்கும் செகண்ட் ஹாஃப். ராஜசேகர்லாம் அவரு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அது அவர் மூஞ்சில கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த வயசுலயும் மனசே பார்த்தா. ஆனா எனக்கு ஒரு குழப்பம் இருக்குங்க படம் பார்த்ததுல. எனக்கு ஃபர்ஸ்ட் 2003 போட்டாங்க. இப்போ நம்ம தப்பா படிச்சோம் போல 2023 அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2023 உள்ள மாதிரி லொகேஷன் டைம் அது இதெல்லாம் இருக்கு. ஆனா 2003ன்றாங்க. அப்புறமேட்டு பார்த்தா 2003 போடுற டைம் லைன்ல வந்து 1994 போடுறாங்க. யோ நீ டைம் லைன் கரெக்டா போறேன், நான் டைம் லைன் தப்பா பாக்குறேன்னா எனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாங்கிற படம் பார்த்தா தெரியும். அதை கரெக்டா தான் போடுறாங்க டைம் லைன். ஏன்னா 1994ங்கிறாங்க. ஆனா 2003 2004 இருக்க மாதிரி செட்டிங்ஸ் இருக்கு. போட்டுட்டு அவன் பையன் கூட போய் படம் பாக்குற சீன் எல்லாம் வந்து பழைய படம் தான் போட்டிருப்பாங்க. பழைய படம் போட்டுக்கிறாங்க. இது பழைய அதாவது புது பாட்டுல பழைய கல்லு மாதிரி டைம் லைனே இருக்கு. கேமரால காமிச்சது ஃபாரின் மாதிரி இருக்கும் bro. அது அவனுக்கு டைப் வராது. ஏங்க எனக்கு 94 கோயம்புத்தூர் அது பிங்க் ஃபிளவர் அந்த என்ன வெல்வெட் பூ ஒண்ணு பூக்குமே. என்னடா பண்றீங்க நீங்க 94 காமிக்கிறீங்க. 2003 நான் வருஷத்தை தப்பா போட்டாங்களா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல. கோயம்புத்தூர்ல அந்த மவுண்டன் ரேஸ் வந்து அந்த இடமா பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் எங்கடா இருக்குன்ற மாதிரி இருக்கும் அந்த இடம்லாம். இல்ல அதுங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் 2003 படிக்கிற ஸ்கூலுங்கிறாங்களா. அந்த ஸ்கூல்ல இப்ப 2003 கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆகுதுங்க. நமக்கு முன்னாடி 23 வருஷம். ஆனா இப்ப அட்பர்சன்ட் இருக்க ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. அந்த அட்மாஸ்பியர், அந்த டோட்டல் அந்த எப்படி சொல்ற சைடு ப்ராப்பர்ட்டிஸ், அது அப்புறம் டீச்சர்ஸோட பிஹேவியர், எல்லாமே அதான் எல்லாமே எனக்கு உண்மையாலுமே நான் முதல்ல பார்க்கும்போது ஓ சாரி 2003 நம்ம தப்பா படிச்சிட்டோம், 2023 போல இருக்கு. நான் ரீவைண்ட் பண்ணி வேற பாக்கல. 23 போல இருக்கு, நம்ம தான் தப்பா படிச்சிட்டோம்னு நான் படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்க்கும்போது பாக்குறேன் திடீர்னு 1994ங்கிறேன். ஓ 1994 நாங்க ராஜசேகர் என்ட்ரி சூப்பர் அப்படின்னு ராஜசேகர் என்ட்ரிக்கா வெயிட் பண்றேன். புருன்னு வரும். வந்துட்டான்டா அவனோட எப்படி வேணும். அதுக்கு முன்னாடி காமிக்கல ராஜசேகரை. எப்படி காமிச்சாரு சைடு ஆங்கிள் கொஞ்சம் ஒரு இந்த கிரே ஹேர்ல மட்டும் காமிச்சிருந்தாங்களா. சரி இங்கதான் ராஜசேகர் என்ட்ரின்னு பார்த்தா அங்க சர்வானந்த் என்ட்ரி திரும்ப வருது. 1994 சர்வானந்த் இடை என்னடா இது 2003 1994 வருஷமே எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அதுலயே 2094 எங்கேயோ 19 வருஷம் ஆச்சுடா. 19 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அப்படியே இருக்கிறான், இப்பயும் அப்படியே இருக்கிறான். சரி ராஜசேகர் அதுக்கப்புறம் அவனும் அப்படியே இருக்கிறான். ஏய் என்ன எனக்கு வருஷ கணக்கு மட்டும் எனக்கு ஒன்றும் புரியல. படம் பார்த்து முழுசா பார்த்துட்டு பேசிக்குவோம். இந்த டவுட் ரொம்ப ஓடுது. 94 2003 இப்ப என்ன கணக்குன்னு தெரியல. அதை பார்க்கணும். நான் திரும்ப இன்னொரு தடவை முழுசா படத்தை பார்த்தாதான் நமக்கு என்ன கணக்குன்னு டைம் லைன் தெரியும். ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ டைம் லைன். இதுக்கப்புறம் டைம் லைன் வராது. எதுக்குங்க கேமராங்களை போட்டு குழப்புறாங்க. அவ்வளவுதான் டைம் லைன் வராது. செகண்ட் ஹாஃப்லலாம் டைம் லைன்ல எஸ்டாப்லிஷ் பண்ண மாட்டாங்க. திருப்பி 2003 நல்லா இருக்கும். ஏதோ ஃபாரின் மாதிரி இருக்கும் பார்க்கவே. இல்லங்க லொகேஷன் மட்டும் இல்ல ஆளுங்களே ஃபாரின் மாதிரி இருக்கு. 1994ல அவங்க ஒரு இல்ல நீங்க 2003ன்னு சொல்லிட்டு அந்த மாளவிகா ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுங்க நான் என்ன சொல்றேன் அவங்க ஒரு பீச் ஷூட் ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கு மேல வந்து இந்த 1994ல கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கிளப் இவங்க வந்து ஒரு முதல்ல சர்வானந்துக்கு ஒரு என்ட்ரி சீன் ஒன்று சிகரெட்ல ஒரு ஃபைட். டேய் அவங்க எங்கடா 1994ல கோயம்புத்தூர்ல எப்படா இருந்தாங்க. நீங்க என்னடா கனெக்ட் பண்ணீங்க. பாக்கியராஜ் படத்துல நாங்க எத்தனை வாட்டி பார்த்துருக்கிறோம், எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கிறோம். நீங்க கொரியா படம் மாதிரி காமிக்கிறீங்க. கொரியால இப்படிதான் இருக்கும். 1994 இப்படிதான் அவங்க அட்வான்ஸ் தான் இருப்பாங்க. இது எந்த பீரியட்ல இருக்காங்க, இல்ல தனி உலகத்துல இருக்காங்க, கோயம்புத்தூர் வந்து பேரலல் யூனிவர்ஸ்ல எதுவும் இருக்கா, இல்ல படத்துல எதுவும் பேரலல் யூனிவர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் லுக்கு. அந்த அன்வர்னு ஒரு கேரக்டர் வருதுல பைக்கர், அன்வர்னு ஒரு ரேசர், அவன் லுக்கு, அவங்க கேங்கு, அங்க பாரு கிளப்பு, அந்த பார்ட்டி, அந்த பார்ட்டியோட பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அன்வர் நீ அவனை ஒரு தடவையாச்சும் ஜெயிக்கிறத நான் பாக்குண்டா அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மவுண்டன் சீன் வரும். அந்த பார்ட்டியில பார்த்தோம்னா எனக்கு டவுட், உண்மையாலுமே ஏன்டா வருத்தக்கணக்கு தப்பா போட்டீங்களா, நான் தப்பா பாத்துட்டேன்னா அந்த குழப்பம் எனக்கு இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. டேரக்டர் ஏதாவது கேட்கற மாதிரி இருந்தா அதான் கேட்கணும். 94ல கோயம்புத்தூர் முன்ன பாத்துருக்கீங்களான்னு அவர் யாரோ சொல்லியிருக்காங்க ப்ரோ. அந்த காலத்துல எல்லாம் பைக் ரேஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க.
அந்த பீரியட்ல ரேக்லா ரேஸ் தாங்க ஃபேமஸ். அது இல்ல இல்ல முக்கியமா கோயம்புத்தூர், அது பொள்ளாச்சி அது வந்து அந்த அது டைம்ல பயங்கரமா அது ஃபேமஸ். இவங்க எந்த பீரியட்ல எடுத்தாங்க என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல. ஸ்பேர் லாஜிக் பார்ட்ஸ் பார்க்க கூட படத்துல ஸ்பேர் நான் பார்ட்ஸ் வருஷ கணக்கு தான் கிடைக்கும்னு சொல்றேன். சொல்லுவாங்க ப்ரோ. பைக் ஸ்பேர் அதெல்லாம் வந்து நான் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, கோயம்புத்தூர்ல தான் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து பைக் ரேஸ்லாம் ஓட்டினாங்களான்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ, கடைசியா எப்படியோ வந்து பைக்கர் மூவி பத்தி பாதிங்காச்சும் சொல்லிட்டீங்க. கீழே அந்த ஆலன் வாக்கருங்கிறவர் கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு நல்லா தூங்குவார். அட்லீஸ்ட் நீங்க பாதி சொன்னதுனால ஒரு கண்ணை மூடிங்காச்சும் நல்லா தூங்குவார்னு நினைக்கிறேன். அவர் டெய்லியும் கேட்டுட்டு இருந்தாரு பாவம். நானும் வந்து இல்ல இல்ல பார்க்க அவர் டெய்லி டெய்லி ஒரு அவரு பாராட்டினங்காட்டி நிம்மதியா தூங்குவாரு. இல்லைங்க, நிறைய பேர் நிறைய படத்தை பார்த்து கோத்து கூட தான் பார்ப்பாங்க. இவர் ஏன் இந்த படத்தை பார்க்க சொன்னாரு அப்படிங்கிறது யோசிச்சுட்டே தானே. சும்மா சும்மா சொல்றாரு, சும்மா சும்மா சொல்றாரு என்ன. ஆனா ஆக்சுவலா படம் நல்லா தான் இருக்கு. நம்ம கோத்துலாம் விடல. அவரு நல்லா இருக்கு. யாரும் பார்க்கலன்னா பாருங்க. இது 1 மணி நேரம் பார்த்து 1 மணி நேரம் கண்டிப்பா நல்லா இருக்கு. நான் வந்து நிறைய படங்கள் இப்பெல்லாம் வந்து ஓடிடில பார்க்க முடியல, ஒரே சிட்டில உட்காந்து பார்க்க முடியாது. இந்த படம் வந்து 1 மணி நேரம் முடிச்சிட்டேன் ஒரே சிட்டிங்ல. அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியல. ஒர்க்கு இப்போ இன்னைக்கு ஒரு படத்துக்கு போனது அப்படின்னு ஓட்டிடுச்சு. இன்னைக்கு படம் பார்க்கலன்னா அந்த முடிச்சிருப்பேன். நேத்து பார்த்துருந்தேன் இந்த படத்தை பைக்கரை. இன்னைக்கு இந்த பெட்டி போலன்னா முடிச்சிருப்பேன். பெட்டி போனதுனால பார்க்கல. நாளைக்கு பார்த்துறேன் மிச்சத்தை. நானும் உங்க ரிவ்யூக்கு அப்புறம் தான் பிரதர் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். நானும் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணேன், பட் அது அந்த அந்த ஒரு அவசரத்துல அப்படியே விட்டு போச்சு. இல்ல கண்டிப்பா சொல்றேன். இவர் சொல்லலைன்னா நான் படம் பார்த்திருக்க மாட்டேன். அந்த படம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. படம் நல்லா தான் இருக்கு, பாருங்க. நானும் வீக்கெண்ட்ல பாக்குறேன். அவர் சர்வானந்த் படம் நம்பி எப்பவுமே பார்க்கலாங்க. சர்வானந்த் எப்பவுமே ஒரு எப்படி சொல்றேன்னா அந்த மினிமம் கேரண்டி ஹீரோ. நான் இது வரைக்கும் பார்த்த பெரும்பாலான சர்வானந்த் படம் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. பெரும்பாலான படங்கள். இந்த சர்வானந்துங்கிற சர்வான் மாத்தினாருன்னு தெரியல. பேர் சர்வான் வச்சிருக்காரு இந்த படத்துல. அவரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ப்ரோ. ரெகுலர் டிவி தெலுங்கு சினிமா மாதிரி எதுவுமே பண்ணவே மாட்டாரு. கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் அவர் சூஸே பண்ணுவாரு. திடீர்னு சம்மந்தமே தமிழ் படத்துல தான் அடிப்பாரு. அவ்வளவுதான் போவேன்னா அடுத்த படத்துல ரெகுலர்ல வராரு. மீசையெல்லாம் வச்சுட்டு வராரு. எஸ்ஐ போல தெலுங்கு மாதிரி கிராமத்து படம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மெய் வாங்க தலைவர் படத்தை பத்தி பேசுவோம். இதோ வந்துட்டேன். ஆக்சுவலாக பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்லியிருந்தேன்ல 2 நாள் முன்னாடி லீடர் பார்த்தேன்ட்டு. அன்னைக்கு துரை செந்தில்குமாரை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அதையும் பேசினா லென்த்தாக போகும்னு அன்னைக்கு பேசலை. இன்னைக்கு ஒரு ஒரு 3 minutes to 4 minutes மட்டும் அவரை பற்றி நான் பேசிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கமர்ஷியல் டைரக்டராக அவரை ரொம்ப பிடிக்கும். படங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு படமே பார்க்கவே முடியாதுங்கிற லெவலுக்குலாம் அவர் இது வரைக்கும் படங்கள் பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணதில் கொஞ்சம் வீக்கான படம்னா பட்டாசு தான். கொஞ்சம் வேற வேற இடத்துலேருந்து சீன்ஸ் இல்லை, கதையே கொஞ்சம் உருவி இருப்பார். பட் அதை தவிர்த்துட்டு பார்த்தா எதிர்நீச்சல், கொடி, கருடன், அதுக்கப்புறம் இன்னொரு படம் நம்ம பண்ணார் நடுவில். அது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி டிவியில் போட்டாலும் சரி, தேட்டர்லேயே வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி படங்கள் தான். ரொம்ப மோசமான இதை அவர் பண்ணதே கிடையாது. எனக்கு லீடர் பார்க்கும்போதுமே என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம ரைட்டிங் இருந்துச்சு. அந்த அவங்க பொண்ணை தூக்கிட்டு அதை வச்சு அந்த போர்ட் சீனில் கண்டெய்னர் சேஸ் பண்ணுறது, அப்புறம் இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயுமே அந்த ஃபாரின் போர்ஷன்ஸ் எல்லாம் ஐடியாவாக ஓகே நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூஷன்லாம் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஃபைட்டுமே வந்து மேக்கிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ லெஜெண்ட் அண்ணாச்சியை வச்சு ஒரு படம் பண்ணுறோம், அவர் பயங்கரமாக செலவு பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு ஓபி அடிச்சிடலாம், ஏதோ ஒன்று கிண்டி கொடுத்துடலான்னு பண்ணாமல், யார் படமாக இருந்தாலும் நான் என்னோட ஒர்க் இதுதான் அப்படிங்கிற அந்த கிராஃப்டை ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. எனக்கு லீடர் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அது செகண்ட் ஹாஃபில் சில லேக்லாம் இருந்தாலும் ஒரு படமா இது அண்ணாச்சி படம்லாம் நம்ம அதை வந்து என்ன சொல்றது தவிர்த்திட முடியாது. ஏன்னா லெஜெண்ட் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தோம்னா அதுக்கும் கிட்டத்தட்ட பயங்கரமா செலவு பண்ணியிருப்பார் அண்ணாச்சி. ஆனா அது படம் ஃபுல்லா த்ரூ அவுட் பார்த்தோம்னா ஒரு ஆட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓவர் மேக்கப்பு, ஓவர் ஆக்டிங்கு, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஆட் ஜோன்ல தான் இருக்கும். பட் இதுல வந்து என்னன்னா, அண்ணாச்சியை தவிர்த்துட்டு பார்த்தாலுமே ஹோல் படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரா அவர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு செலவு பண்ண காசு அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுது. பக்காவா எல்லாம் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, துரை செந்தில்குமாருக்கு வந்துட்டு பெரிய ஹீரோஸ் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு இப்போ வரைக்கும் தனுஷ், எஸ்கே அந்த ஒரு ஜோன்லேயே லாக் ஆகிட்டாரு. ஏன்னா சூரியை வச்சு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது கண்டிப்பாக பெரிய ஹீரோஸ் சான்ஸ் கொடுத்தா இன்னுமே நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. நான் இதை சொன்னால்
எங்க ஆளுங்களே கடிப்பாங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், அவருக்கு டைம் குடுத்து ஒரு இப்போ சிவா பாண்டியராஜ் எல்லாம் அவர் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காருன்னா, சூர்யா கன்சிடர் பண்றாருன்னா, அவங்களெல்லாம் அடிச்சு பத்தி விட்டு இவருக்கு ஒரு சான்ஸ் கூட குடுக்கலாம். நல்லா பெரிய படம் கிடைச்சா கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. இத முந்தா நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். பட் இப்போ சொல்லிட்டேன். அவ்வளவுதான். மெய்யழகன் ப்ரோ, நானும் மூவி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. நானும் பார்த்துட்டு அந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்ட் எல்லாமே, அதுவும் அவரோட ஃபேஸ் கட்டுக்கே வந்துட்டு ஐ மீன் அவரோட ஆக்டிங்க்கே வந்து இந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா, இன்னும் வேற யாருங்காச்சும் கொஞ்சம் பெரிய டாப் ஹீரோஸ்னா நடிச்சிருந்தா நிஜமா ரொம்ப சூப்பரா ஓடி இருக்கும் பிரதர். ரொம்ப ட்விஸ்ட் எல்லாம் நல்ல ரைட்டிங். அண்ட் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய கனெக்ட் பண்ண விதம்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே மெய்யழகன். எனக்கு வந்து படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து கண்டெய்னர் சீன் தான். இந்த கண்டெய்னர் ஷிஃப்டிங் சீன் இருக்குல்ல, அந்த சீன்லாம் வந்து வேற ஒரு பெரிய ஹீரோ படத்துல வந்திருக்குன்னா பெஸ்ட் க்ரீன் ரோல் பிளாக்னு அதான் சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, அண்ணாச்சி படத்தை பார்த்துட்டு தேட்டர்ல போகுது ஒன்னே ஒண்ணுதான். எப்படின்னா இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. உண்மையாலுமே அவர் எனக்கு பட்டாசுமே எனக்கு நல்லா ஓரளவுக்கு டீசென்ட் படம் தான். எனக்கு அது மட்டும் 5 படம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். 5மே வந்து எல்லாமே ஒரு நோட்டபிள் ஃபிலிம் தான். 6வது படம் நினைக்கிறேன். சாரி, எதிர்நீச்சல், காக்கிச்சிட்ட, கொடி. கொடி நல்ல படம். கொடி கொடி தான் அதை மிஸ் வெற்றிமாறன் பண்ணிட்டேன். ஜோன்ல கொடி இருக்கும். சம படம் கொடி பிரகாஷ். வந்து வெற்றிமாறன் ஜோன்ல இருக்கும். அது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் டைப்ல இருக்கும். எதிர்நீச்சல், காக்கிச்சிட்ட, கொடி 3மே தனுஷ் சம்பந்தப்பட்ட படம். பட்டாசு தனுஷ் சம்பந்தப்பட்ட 4 படம் தனுஷ் நம்பி கொடுத்துருக்காரு. எதிர்நீச்சலுமே அவரு உள்ள இருக்கிற இதுதான் பிரகாஷ் ப்ரோ. இல்ல, மொத்தம் 4 படம் தனுஷ் நம்பி கொடுத்துருக்காரு. 2 படம் தான் வெளியே வந்திருக்காரு. கர்டன் 1, லீடர் 1, பரவாயில்ல. ஆனா எனக்கு வந்து இன்னொன்னும் அவரை பத்தி சொல்லணும். ரொம்ப ஒரிஜினலா படம் எடுக்கக்கூடியவர். ஒரு மாதிரி ரெஃபரன்ஸ் வைக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேன்லாம் இல்லாம சிம்பிளா எடுத்தாலும் நீட்டா அவர் ஓன் ரைட்டிங்ல பக்காவா பண்ணி அண்ணாச்சிக்கு என்னத்தங்க ரெஃபரன்ஸ் வைக்கிறது? மத்த படத்துல சொல்றேன் பிரகாஷ் ப்ரோ. இப்போ தனுஷ் கூட பண்ற படம் அந்த மாதிரி சொல்றேன். எஸ்கே படம் அதுலலாம். ஓகே, கமர்ஷியல் படம் பண்ணணும்னு சொல்றாரு. இவர நடுவுல ஒரு படம் பண்ணிடலாம். கரெக்ட். எனக்குமே தோணுச்சு, இவரை புடிச்சு உள்ள போட்டா பட்டாசு மாதிரி அதை கொடுத்தா கூட இப்ப தனுஷ் ஃபேன்ஸ் வந்து சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. நடுவுல இவரை கூப்பிட்டு பிடிச்சு போட்டு சின்னதா ஒரு படம் பண்ணிடலாம். சீக்கிரம் முடிச்சிருவாரு. ஓகே. அந்த ஆலன் வாக்கர் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. இல்ல, அந்த ஆலன் வாக்கர் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. 1995 இந்தியாவிலே கோயம்புத்தூர்ல மட்டும்தான் மோட்டார் ரேசிங் கிளப் இருந்துச்சான். அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கான். அப்புறம் ராஜசேகர் வந்து அவரோட கேரக்டர் வந்து கரிவர்தன் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் ரேசரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கான். அவரும் கோயம்புத்தூர்கார் தானே. கோயம்புத்தூர்ல தான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாராம். ஒரு ஆலன் வாக்கர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அந்த படத்தோட டைரக்டர் இவரா தான் இருக்குமோ? இல்ல, நானும் அதான் யோசிக்கிறேன். அந்த ஓடிடில வாங்கினவரா இருக்காரா இல்ல ப்ரொடியூசரா என்னன்னு தெரியலையே. கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல அந்த பட்டர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு ஆளு. டைரக்டர் பேர் அபிலாஷ் ரெட்டி இல்ல, அந்த டைரக்டர் பேரு அபிலாஷ் ரெட்டி. சரி பாப்போம். நல்ல பரவாயில்ல, இந்த படத்துக்கு நிறைய உழைக்கிறாரு. கருப்பு படத்துக்கு எப்படி இந்த இது மாறன் ஒருத்தர் இருப்பாரோ அது மாதிரி. கருப்பு கூட நம்ம சூர்யாவது வந்து உழைச்சிட்டு இருந்தாரு. இவரு பக்கத்து ஸ்டேட்டுக்காக உழைக்கிறாரு பிரதர். போன சர்வானந்த் படத்துக்கு நான் உழைச்சிட்டு இருந்தேன். அது யாரும் உங்க கண்ணுக்கு தெரியலையே. எது நரி நந்தம் நரி எடுக்க போறாரு. ஆமா ஆமா, என்னையெல்லாம் பாருங்கன்னாரு. இல்ல, இந்த படமும் பார்க்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். பட் ஆனா தோணல. கண்டிப்பா வந்து வீக்கெண்ட் இல்ல நெக்ஸ்ட் வீக் பாக்குறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது பைக்கரா? சரி பரணி ப்ரோ, இந்த ரேணிகுண்டா 2ன்னு ஒரு படத்துக்கு காலையில இருந்து ஐயோ சாமி என்னென்னமோ யோசிச்சோம் பரணி ப்ரோ. ப்ரோ, அத அவங்க போட்டதோட நாங்கெல்லாம் என்னென்னமோ, நாங்க கடைசியில எந்த நிலைமைக்கு போயிட்டோம்னா, சங்கர் வந்து பாய்ஸ் எடுக்க போறாரு, அதுக்குதான் ஒருவேளை ஹைப் பெற்றாங்க போல. அந்த அளவுக்கு நாங்க யோசிச்சோம். நாங்க எல்லாரும் யோசிச்சு போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன பாய்ஸ் ஆர் பேக். கடைசியில பார்த்தா ரேடிங் உண்டாகும். போலீஸோட ஒரு பக்கம் போச்சு, கவின் படம் ஒரு பக்கம் போச்சு, அப்புறம் வந்துட்டு சென்னை 28 அது ஒரு பக்கம் போச்சு. நான் கூட கவின் படத்துல அந்த கேப்ஷன் போட்டிருக்கோம் அதுன்னு நினைச்சு போட்டேன். கடைசியில அதுவும் இல்லன்ட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து சென்னை 28ஓட ஒரு டேக் லைன் தான். பாய்ஸ் ஆர் பேக்ங்கிறது ட்ரேட்மார்க்கா அவங்களோடது தான். அதை போட்டுன்னே ஃபர்ஸ்ட் எல்லாரும் அப்படிதான் நினைச்சோம்.
எல்லாரும் ஒரு க்ளூவாவது போட்டிருக்கலாம், இது சென்னை 28 இல்லைன்னு. ஒருவேளை பாய்ஸ் படத்துல வர அந்த கேங்கா இல்ல இருக்குமோ? இல்லங்க, ரேணிகுண்டா படம் ரேணிகுண்டா 2ன்னு பார்த்திருக்கீங்களா? சொல்லிட்டாங்களே. ஓ, அது கன்ஃபார்ம் ஆகுது ப்ரோ. அந்த டைரக்டர் தானே? ஆமா ஆமா, அவர்தான் அவர்தான் நடுவுல இந்த படம் எடுத்தாரு, ஏதோ ஒரு படம் எடுத்தாரு கருப்பன் நடுவுல. கருப்பன் கருப்பன் கரெக்ட். கருப்பன் டிவில போட்டா போர் அடிக்காம போகும், ஆனா அது இதுல எல்லாம் தியேட்டர்ல எல்லாம் பார்க்க முடியாது. கருப்பன்ல சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், டீமான் சூப்பரா போட்டிருப்பாப்ல. 2017 அப்புறம் இப்பதான் ஒரு படம் பண்றாரா? ஆமா. சில டைரக்டர்லாம் அப்படியே காணாம போயிடுறாங்க, ஏனே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவன் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு தோணுச்சு, சொல்லிடுறேன். திரையரங்குகள்ல என்னென்னமோ யூஸ் பண்ணாங்க, அப்படி யூஸ் பண்ணாங்க, இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த திரையரங்கத்துக்குள்ள வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி விளம்பரத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு மூஞ்சியும் பார்க்க சைக்கிள். இந்த வாழ்த்து பேனர்னு சொல்லி டியூப்ல ஒரு ஆடு போடுறான், ரொம்ப கொடூரமா. ஏய் ஊயா, நம்ம சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி உங்க கொண்டாடணுமா, ஸ்கிரீன்ல மென்ஷன் அதேதான் எங்களுக்கு அதே ஒரு அந்த ad எங்களுக்கு ஒரு fierce-ஆ ஏதோ ஒரு company பிரகாஷ் ப்ரோ கடுப்பா இருக்கும். எரிச்சல் ஆகுது. தியேட்டர் படம் பார்க்க போகும்போது அது வேற எரிச்சல் ஆகுது. இப்ப புதுசா கிரியாஸுக்கு வேற அந்த மாதிரி ஆடை போட்டு ஏஐ போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, எரிச்சல் ஆக்குறாங்க. அதாவது நீங்க வந்து மாடலோட லைஃப் கெடுக்கிறீங்கிறதுலாம் அடுத்த விஷயம், அது வாழ்வாதார பிரச்சனை, அதுக்கு போராடுறது அடுத்த ஒரு தனிக்கட்டம். உண்மையால அதுக்கும் போராடி தான் ஆகணும். ஆனா அதை தாண்டி ஆடியன்ஸோட மைண்டை டிஸ்டர்ப் பண்றதுன்னு இருக்குல்ல, படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆடை போட்டு அது மூலமா நம்ம எரிச்சல் ஆகிட்டு அந்த மைண்ட் செட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மைண்ட்ல இருக்கும் போதே படம் டைட்டில் கார்டு வந்துட்டு அப்படியே அது அந்த மூட் ஸ்விங் ஆகிறதுக்காட்டியுமே நமக்கு வந்து வேற ஆகுது. அது எப்படியாவது தடை பண்ணி தொலைணும், ரொம்ப எரிச்சல் ஆகுறாங்க. அந்த உங்களுக்கு அப்படிதான் ஆடு போடணும், வேற ஒரிஜினல் ஆடை வச்சு ஆளுங்க வச்சு போடுங்க, ரெடி பண்ணி போடுங்க. சர்ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப எரிச்சல் ஆகுது. அந்த கியூப் ஆடா ஏதோ ஒரு ஆடு உங்களோட பார்ட்டி திரையரங்களை கொண்டாடப்படணுமா, மேரேஜ் வெட்டிங் அனிவர்சரி சொல்லணுமா, இல்ல நீங்க ப்ரொபோஸ் பண்ணணுமாங்கிறப்ப ரியாக்ஷன் எல்லாம் எரிச்சல் ஆகுது, ரொம்ப எரிச்சல் உச்சகட்டம். ரியல் லைஃப்ல யாராவது ப்ரொபோஸ் பண்ணாலே அதை பார்த்தாலே கொஞ்சம் எரிச்சல் ஆகுது ஆகும், அது தனிப்பட்ட பொறாமன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து உண்மையான எரிச்சல், அது பொறாமையில சேராது. அது வேற, அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறது வேணாம். சைக்கிளை யாராவது எங்கேயாவது எதாவது ட்வீட் போட்டு 10 ட்வீட் போட்டீங்கன்னா போட்டு விடுங்க, உட்காந்து ரீச் பண்ணி விட்டு அந்த ஏஐ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது கியூப்ல தான் பரணி பிட் ஐடி போனா போராட்டம் பண்றாரு, இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டாரு. இத்தனை தேட்டர்ல உட்காந்து இருக்கிறாரு, அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ண மாட்டாரு. ஏன் பிரகாஷ் ப்ரோ, இது நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்லை ப்ரோ, இதுக்கெல்லாமா போராட்டம் பண்ணுவாங்க? பிரகாஷ் ப்ரோ கேட்டுங்க, யாரை கூப்பிடுறாங்க கேளுங்க. என்ன प्रकाश ब्रो, टीवी के न्यूज टीवी चैनल न्यूज चैनल வெற்றி? ஆமா, வெற்றின்னு ஒரு நியூஸ் சேனல் வரப்போறதா சொல்றாங்க. எல்லாமே அது தகவல் தான். அது முக்கியமா டிவிக்கு சைடு வந்துச்சுன்னா பெரும்பாலும் தகவல் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வரும், செய்தி பின்னாடி தான் வரும். யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே. பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க, கேட்டு. யூடியூப் சேனல் தான் நினைக்கிறேன். இல்ல தெரியல. இப்போ அரசியல்ல இருக்கணும்னா இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய ஃபண்ட் இறக்கணும். ஃபண்ட் இருக்கிறவங்க வருவாங்க, ஃபண்ட் சேர்த்து வச்சவங்க வருவாங்க. ஆனா அண்ணாமலை அவர் புதுசா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு ரூமர் வருது. நாளைக்கு 12 மணிக்கு நேரலையில சந்திக்கிறேன்னா சொல்லியிருக்காரு. இப்ப அவரு வந்து எப்படி தனியா நிப்பாரா இல்ல எப்படி, என்ன இதை எதிர்பார்க்கறீங்க நாளைக்கு 12 மணிக்கு? அவருக்கு வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல கனெக்ஷன் சோஹோ வந்து ஃபண்டிங் பண்ண போற மாதிரியும் நிறைய பிசினஸ் மேன்ஸ் வந்து அவருக்கு நிறைய லிங்க்ஸ் இருக்குது, செலவு பண்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க அவருக்கு. அப்படியா? அவர் அதுவும் இல்லாம ஒன்றும் பயங்கரமாலாம் செலவு பண்ண வேணாம்ல, இப்பதான் இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிச்சுல. ஒரு டீசென்டான அமௌண்ட் தரத்துக்கு இப்ப ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர் சைடு அங்கெல்லாம் வந்து நிறைய பிசினஸ் மேன்ஸ், நிறைய கம்பெனி, சின்ன சின்ன கம்பெனி வச்சிருக்காங்கல்ல, ரொம்ப பெரிய கம்பெனி இல்லை, ரொம்ப சின்ன ஓன் பிசினஸ் பண்றவங்களே வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அவர் ரெடியா தான் இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி, அதே கேள்வி தானே. எப்படி பாக்குறீங்க, உங்க வியூ சொல்லுங்க. பரணி ஒன்னே ஒண்ணுதான், அண்ணாமலைக்கு வந்து உண்மையாலே ஒரு இளைஞர் செல்வாக்கு, ஒரு மிகப்பெரிய எழுச்சி எல்லாமே இருந்துச்சு. பிஜேபி வந்து கடந்த ஒரு 6 மாசம் 1 வருஷம் விட்டுருங்க, நயனா நாகேந்திரனுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா
சொல்ல போனா ஆட்களே இல்லாத ஒரு கட்சியில வந்து ஆட்களை வந்து இழுக்கிறது அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமா பண்ணது. ஒரு ஒரு முக கவர்ச்சி வேணும் எப்பவுமே, இல்லைன்னா பேச்சு கவர்ச்சி வேணும், இல்லைன்னா அரசியலுக்குள்ளே ஒரு தனி கவர்ச்சி வேணும். அது வந்து அது இருந்தாதான் இளைஞர்களை கவர முடியும், பொதுமக்களை கவர முடியும். அப்படி வந்து அண்ணாமலை உண்மையாலுமே பயங்கரமா கவர்ந்தெல்லாம் வச்சிருந்தா அப்படி ஒரு தெருவுக்கு எப்படி சொல்ற, ஒரு ஊருக்கே ஒன்னு ரெண்டு பாஜக காரனை பார்த்தா பெரிய விஷயம் அப்படி இருந்த ஒரு ஸ்டேட்ல ஒரு தெருவுக்கு 4-5 பாஜக காரனை 4-5க்கு மேலேயே உருவாக்கி வச்சது அண்ணாமலை தான். பயங்கரமான ஒரு பேஸா இருந்தாரு அண்ணாமலை. எப்ப அவங்க வந்து இந்த பதவியில இருந்து எடுத்துட்டு நயினா நாகேந்திர போட்டாங்களோ அப்பயே தமிழ்நாட்டு பாஜக வந்து முழுசாவே அழிஞ்சிருச்சு. ஏன்னா டெய்லி பேசு பொருளா இருக்கும் அண்ணாமலை இருந்தா. அப்படின்னா டெய்லி அவரு தான் பேசு பொருளா, ஏதாச்சும் ஒரு பேசுவா, அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். ஒரு விளக்கம் கொடுப்பாரு, பிரஸ் மீட்டை பாக்குறது, பிரஸ்ல பத்திரிகையாளர் சந்திச்சு அதுக்கான கேள்வி கேட்கறது, விளக்கம் சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அண்ணாமலையோட செய்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு பலன் அளிச்சிருக்கும். அந்த மாற்றம் வேணும்னு கேட்டவங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவருக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, டிஎம்கே எதிர்கட்சி, டிஎம்கே எப்பவுமே எதிர்கட்சியா தான் நல்லா சிறப்பா செயல்படுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கிறப்ப அவருக்கு தான் அது நெருக்கடி. ஆனா அவரோட சார்ந்தவங்களுக்கு அது ரொம்ப பூஸ்ட். ஏன்னா அவங்க பிஜேபியை வந்து பெருசா நம்ம பிஜேபி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பிஜேபி முக்கியத்துவம் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு அது வந்து நெருக்கடி தான். ஏன்னா இப்ப நம்ம வந்து 5 வருஷம் ஆட்சி எதிர்கட்சியா செயல்பட போறோம். மத்திய அரசுகிட்ட வந்து அந்த அவருக்கு சப்போர்ட் பெருசா எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. ஆனா அவங்களோட ஆதரவாளர்கிட்ட நிறைய சப்போர்ட் வரும், நிறைய பணக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபண்டிங் பண்ணுவாங்க. அவருக்குமே அது நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. எனக்குமே அண்ணாமலையே தனிப்பட்ட நபராகவும் அரசியல்வாதியாகவும் பிடிக்கும். அது பிஜேபியில் இருக்கிறனால மட்டும்தான் அவரோட சில விஷயங்கள் நமக்கு வந்து விமர்சனத்துக்குள்ளாகும். ஆனா தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவர் பிடிக்கும். அதனால தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா எனக்கும் நானும் அவரை சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா நல்ல ஒரு ஒரு அரசியலுக்கு தேவையான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து மக்களை கையாளுறதுன்னு இருக்கு. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு 2-3 இடத்துல அவர் பார்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமா ஒரு கல்யாணத்துல ஒரு பார்த்திருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க, ஆனா அந்த மக்களை கையாண்டு கரெக்டா அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள தனியா உள்ள போந்து அவங்களுக்குள்ளேயே பேசி திரும்ப அந்த கூட்டத்துல கரெக்டா வெளியே போறதுன்னு இருக்கு. அதை சில பேர் தான் கையாள முடியும், எவ்வளவு கூட்டம் வந்தாலும். அதை அவர் கரெக்டா பண்ணுவார். அப்ப மக்களை கையாள தெரிஞ்ச ஒரு நபர், ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பேசணும்னு சொல்ற தனிப்பட்ட முறையில் எப்படி இப்படி பேசணும்னு தெரிஞ்ச ஒரு கையாள தெரிஞ்ச ஒரு நபர். அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ். ஆனா இப்ப விஜய்க்கு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இமேஜ். எப்படின்னா நடிகருங்கிற ஒரு இமேஜ், நடிகர் தாண்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் விஜய்ங்கிற ஒரு முகம் மனத்தளவுல பதிஞ்சிருக்கு. அண்ணனாவோ ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு மெம்பர் மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம பேஸ்க்கு கட்சியில ஆரம்பிக்க மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, பண்ருட்டி இந்த பகுதி எல்லாம் விஜய்ன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க விஜய்னு ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுற அளவுக்கு அவங்க வந்து விஜய்ங்கிறது அந்த ஒரு செல்ல அடையாளமா இருந்துச்சு அவருக்கு. அப்படி தான் குடும்பத்துல ஒரு ஆளை தான் அப்படி கூப்பிட முடியும். அப்படி கூப்பிடக்கூடிய நபர்கள் இருக்க வரைக்கும் விஜய்க்கு வந்து சூப்பரான ஒரு வேல்யூ, ரீச் எல்லாம் இருக்கு. அது எதுவும் அண்ணாமலை இருக்கான்னு கேட்டா எனக்கு டவுட். ஒரு இளைஞர்கள் படை இருக்கு, ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாலும் இப்ப அவங்க எல்லாம் விஜய் சைடு போயிட்டாங்கல்ல. இப்ப திமுக இருந்து எனக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க விஜய் சைடு போயிட்டாங்க. இப்ப என்னன்னா திமுகவும் வேணாம், இப்ப டிவிகே வந்து திமுகவோட பாடியில தான் அரசியல் பண்ணுது, அப்ப டிவிகே வந்து முழுக்க இன்னொரு டிஎம்கே தான் அப்படின்னு அவங்க மைண்ட்ல பதிச்சுச்சுன்னா அப்ப அவங்க திரும்ப டிஎம்கேக்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லாம வேற என்ன மாற்றுன்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்ப வேணா இந்த அண்ணாமலை மாதிரி ஒரு புது கட்சி பலனளிக்கலாம். ஆனா வந்து எல்லாமே பொறுத்தம் பார்க்கணும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் பிஜேபி விட்டுருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு பெரிய நோன் பேஸ் அப்படின்னா அண்ணாமலை தான். அண்ணாமலையால தான் பிஜேபி இங்க வளர்ந்துருக்கு. சொல்ல உண்மை அதுதான், அது சொல்ல போனாலும் கிடையாது, உண்மை அதுதான். அண்ணாமலைங்கிற ஒரு நபரால தான், தனிப்பட்ட நபரால தான் ஒரு 3 வருஷம் பிஜேபிங்கிறது மாபெரும் வளர்ச்சியை பார்த்துச்சு. மிகப்பெரிய அந்த எப்படி சொல்றது, கட்சி தொண்டர்களோட எண்ணிக்கை அதிகமா பார்த்தது அண்ணாமலை பீரியட்ல தான். இப்ப டோட்டலா பிஜேபிக்கு தலைவரா இருக்கிற நயினா நாகேந்திரன் முழுக்க ஒரு ஏடிஎம்கே காரர் மாதிரி தான் பேசுறாரு. அவர் ஒரு பிஜேபி லீடர் மாதிரி பேசல. அப்ப அந்த அந்த ஒரு வெற்றிடத்தை இவருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அது கரெக்டா பலனிக்கும். ஆனா எப்படி வரும் இது பிற்காலத்துல, அதாவது டிவிகே விசஸ் அண்ணாமலை வருமா, இல்ல டிவிகே விசஸ் டிஎம்கே விசஸ் அண்ணாமலை அப்படி மும்முனை போட்டியா வருமா அப்படிங்கெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அண்ணாமலையை பிடிக்கும், எனக்கும் பர்சனலா பிடிக்கும், அரசியல்வாதியா பிடிக்கும். அவர் சார்ந்த இந்த கட்சி மட்டும் தான் எனக்கு பிடிக்காது, அதாவது கட்சி சார்பா அந்த பேசுறது மட்டும் எனக்கு பிடிக்காது. இப்ப தனிப்பட்ட கட்சி முறையில கட்சி ஆரம்பிச்சாரு எனக்கும் பரவாயில்ல, ஒரு வித்தியாசமான ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆதரவு நிலைப்பாடம் எடுப்பேன். ஓப்பனா சொல்லணும்னா ஓகே, நாளைக்கு டிஎல் ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கும்னு தோணுது, பார்ப்போம். ஆனா இவரு நின்னார்னா இவரு நிக்கிற ஏரியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரகாஷ் ப்ரோ. இல்ல போன முறை தோத்து தானே போனாரு, அது எப்படி என்ன ஏது அப்படின்றது. ஏன்னா வந்து இப்ப பிஜேபியில இருந்தனாலே இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு அவருடைய பத்தி பிடிக்காம இருந்துச்சு.
இப்ப பிஜேபி எதிர்த்து வர்றாருன்னா அதுவும் ஒரு காரணம். பிஜேபி இருந்தனாலதான் நிறைய பேத்துக்கு அவரை பிடிச்சிருக்கும். இப்ப அவர் சொல்லும் போது மதச்சார்பற்ற அப்படிங்கிற மாதிரி காலைல ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. மதச்சார்பற்ற அரசியல் நிலைப்பாடு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறலாம் பார்க்கணும். ஏன்னா இவர் பிஜேபியில் இருந்தனால முக்காவாசி பேர் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப அது எப்படி போகும்? இங்க இருந்து இல்லாதனால எதிர்த்த ஒரு குரூப்பு, இருக்கிறதுனால ஆதரிக்கிற ஒரு குரூப், ரெண்டுமே இருக்குல்ல. அது ரெண்டையும் ஒரு மேட்ச் பண்ணணும்ல. சரி, ஓகே. ஏன் ப்ரோ இல்ல இப்ப இவங்க ஸ்ட்ரைட்டா பிஜேபியாவே இருந்தாவே ஏதோ பண்ண முடியாதுன்னு சொல்லி இது தனியா ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு பேக் எண்ட்ல வர மாதிரி ஏதாவது பிளான் பண்றாங்களோ என்னமோ. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இல்ல நிறைய பேர் சொன்னாங்க என்னன்னா வந்து பிஜேபிங்கிறது கடைசி வரைக்கும் வர முடியாது, அப்படி வராம இன்னொரு பீரியட் அதாவது எப்பவுமே வந்து இந்த ஒரு சைடு பார்ட்டின்னு ஒன்று சொல்லுவோம், அவங்க பேர்லயே இருக்கிற இன்னொரு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி பார்த்தா பிஜேபி தான் நஷ்டம். பிஜேபிக்கு வந்து இன்னொரு கட்சிக்கு ஆட்சி கொடுக்கறதோ அப்படி கொடுக்கறதுனா அவங்களுக்கு இன்னும் வேற வழிமுறைகள் நிறைய இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப இன்னொருத்தர் பேரை தட்டிட்டு போறது, அவங்க கட்சி அழிகிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இப்ப பிஜேபிங்கிறது டோட்டல் 0 ஆயிரும்ல, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அது. ஆட்சி அதிகாரமும் வேணும், அது பிஜேபிக்கு வேணும். அது 2029 எதுவும் அலையன்ஸ் வைப்பாங்களா அப்படிங்கறலாம் தெரியல. ஆனா தனிப்பட்ட முறையில இவர் ஒரு தனிக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறாரா என்ன ஏது அப்படிங்கறதான் போக போக, இல்ல நாளைக்கு காலைல 12 மணி கூட ஓரளவுக்கு தெளிவா தெரியலாம். அவர் என்ன சொல்றாரு, எப்படி பேசுறாரு அரசியல் அப்படிங்கிறது. ஒருவேளை பிஜேபியில மெயின்டைன் ஆக போறாரா, இல்ல வந்து தனி கட்சி அறிவிக்க போறாரா அப்படிங்கறலாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நான் ஓப்பனா சொல்லுவேன், எனக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா நான் வந்து பரவாயில்லப்பான்னு சொல்லி நாமளும் சேர்ந்து கூடுதலா சப்போர்ட் பண்ணலாம். இப்ப இது மாதிரி பண்ணாருன்னா பிஜேபில இருந்தாருன்னா சரி ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி போறப்ப உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். என்ன பண்றாருங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே. முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே பண்ணி உங்க ஒருத்தர் திட்டிருக்காரு, அதை மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா? சொல்லுங்க. தெரியலையா யாரும் அவங்க திட்டினாரு? ஐயோ பாடத்தை மறந்துட்டேனே. இருங்க ட்ரெண்டிங்ல போற இந்த பரணி ப்ரோ ட்வீட் பத்தி பேசுங்க அப்படின்னாரு. அது என்னது அந்த ட்வீட் இப்ப சூர்யா பத்தி போட்டு ட்வீட்டை பத்தி பேசுங்கன்னு சொன்னாரு. சரி அதை பத்தி நாளைக்கு பேச ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு நான் இருக்க மாட்டேனே பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் பிரகாஷ் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அந்த டிவி மேட்ரு அது உண்மைதான் ப்ரோ. அது ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி ரைட். அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க சேனல், நியூஸ் சேனல். ஓகே 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 சரி பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு 7:40க்கு அப்சஷன் போறேன். நாளைக்கு நான் ஃபுல்லா வந்து தேட்டர். ஓகே ஓகே பண்ணு. சரி அப்ப நாளைக்கு பேசுவோம். ஓகே, அதை சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. ஓகே பாய். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே.